श्रीमत्याश्रितमृत्युमङ्गलतुरे धीर्मे सदा ब्रह्मणि शङ्करशङ्करेकर कमलयुगे पुस्तकञ्चान्यहस्ते बिभ्रव्याख्यानमुद्रालश्रीधरकरो मण्डलस्तसुधांशो आसीन पुण्डरीके तुरगवर्षिरपूर्वो मे पुराणः श्रीमान् विज्ञानदायी मनसि रसता दृश्यसामरूपः उद्युत्कोटिदिवाकरेन्द्र शुभकम्पीताम्बरालङ्कृतम् नानाभूषणभूषितम् नवगणश्यामम् प्रसन्नानदम् लावण्याम्बुनिधिम् निरस्तलमणम् श्रीशङ्खचक्राञ्चितम् श्रीवैकुण्ठपुराधिपम् शुभतनुम् भूम्याः पतिम् संश्रये संसाराद्भगतागतश्रमहरः सर्वापगाह्यस्वयम् श्रीसंश्लेषमूलसद्गरस्थितस्तथा गोमहान् नेतिस्तेन महापतेन सुगमो येषाम् प्रसादादभूत् तीर्थम् तत्र शुभम् प्रकाशयतमस्तेभ्यो गुरुभ्यो नमः योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतैतराणि प्रणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽग्रदेशो रामानुजन्तचरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सतिदत्ताम् सुधाकृति प्रपद्ये निरवध्यानाम् विदध्याम् गुणसम्पदाम् शरणम् बहुनीकानाम् षडगोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथघटकोरेन्द्रकृष्णलक्ष्मेण सम्महृतिकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरगुराज्जटकोपहृद्यम् वेदान्तदेशीन्द्रमहम् प्रपद्ये श्रीमद्रङ्गजटारिसम्मेलनान्तद्भयम् श्रीमद्वीरगुरुहारिवर्तिपादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् देशीले कारुण्यवीक्षास्पदम् वेदेरङ्गदुरीनसाधनवशम् नारायणवियोजिनम् वेदान्तदेशीलब्धत्रयन्द्रधारमनवद्यगुणम् नारायणादिविभागपुष्पम् श्रीरङ्गनाथेकरमाश्रयाः विशुद्धविज्ञानगणस्वरूपम् विज्ञानकृष्णानबद्धदेशम् करण्यम् देवमैत्रेयम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामान्तिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्श्रीवादियोगीश्वरगुरुपदयोरक्षितस्वात्मभानम् श्रीमद्श्रीरङ्गनाथाग्रमुनिकृपयाप्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामान्तिमुनिमपरम् दर्शयेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीतृपादयुग्मपादयुग्मधर्मीनुवृद्धराजम् दश्यन्तयुग्मगतभूमिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमे ीडादुन्दस्तनगिरिगते सुप्तमुद्भोक्तकृष्णम् पारात्यम् स्वम् स्थितमध्यापयन्ति स्वस्येतायाम् धर्येर्धम्याधरात्कृत्यमुक्ते गोदादस्येनम इदमिदम् भूये हेवास्तु भूयः अन्नवयत्पुरुयाण्डालनगर्गपन्निदेवभावे कल्पत्यम् இனியால் வாடி கொடுத்தான் பாமாவை பூமாவை நூறி கொடுத்தாவை சொல்லு சூழி கொடுத்து சொல்லக்கூடிய தொல்பாவை வாடி இளவல்ல வல்வடையாய் நாடியில் எங்கடவர் கெட்டையில் இயற்கை மகாத்தன் நாங்கடவா வட்டமேனது ஸ்ரீவிட்டு வித்த குலவந்தர கற்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிஜன் அயோக வித்யாம் தாக்கா கமாங்கருணையா நபலா நிதான்யாம் கோதாமரங்க சரணம் பிரபத்யே சூராடி கோரம் மேன்மேலும் நிலவிளங்க விட்டுத்தன் வாழ்வாவை உடையோடி கொடுத்தவாவே நேயமுடன் திருப்பாவை காட்டாரைக்கும் நீருக்கு தையூர் வெங்கட் பாவாகலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கள் செய்தியே குத்து வழக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நேரத்தின் மேலேறி கொத்தலர் குங்குட பத்து ககங்கமேல் வழித்து கிடந்த மகமார்வால் ஆயிரவாய் வைத்தரன் கண்ணினான் நீ உண்மனாளனை எத்தனை போதும் திருடவட்டாயிரான் எத்தனை ஏனும் திரிபார்த்த இல்லாயால் பத்து வகந்து தகவேலோ என்பாய். நேற்றுக்கு மூன்று மரகளிடம் ஓடாத தூள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நற்கின்றாய் கண்டம் கவழும் உடலி கடைகிறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூறு பந்தார்கள் உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை செய்யால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோ என்பாவாய். அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்துல ஊந்து மதகளிக்கம் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். இது அந்த நந்தகோபாலுடைய மருமகள் அப்படிங்கிறத விட்டு இல்லையா நப்பின் நப்பிராட்டி எழுப்புறார். இந்த பாசுரத்துல கீழே
நம்பி மூத்த பிரானோடு சேர்ந்திருக்கிறதானே இல்லையா கண்ணனை எழுப்பினார்கள். இந்த பாசுரத்துல நப்பின்ன பிராட்டியை எழுப்பி அவளை கொண்டு கண்ணனை எழுப்பினார்கள் இல்லையா. ஒரு விசாரம் பண்றா உத்தூர் சுவாமி பிரபந்த ரட்சையில திருப்பா வியாக்கியானத்துல இல்லையா, இங்க நப்பின்ன பிராட்டிய இங்க இல்லையா எழுப்பி அவளுடைய புருஷகாரத்தோட கண்ணனை நப்பின்ன பிராட்டியோட ஏகாந்தத்துல நினைச்சிருக்கிற பெருமாள் அடுத்த பாசுரத்தை சொல்றா. அப்படி பெருமாள் அங்க தூய் எழுப்புற காரணத்தால முன் பாசுரத்துல இல்லையா நந்தகோபை யசோதர் அதுக்கப்புறம் அவங்க நம்பி மூத்த பிரான் இவர்களுக்கு நடுப்புறப்படுத்த கண்ணனை எழுப்பினான்னு சொல்றது பொருந்துமா? அதனால சிலர் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாக்க அந்த அம்பரும் மூடது தோங்கி உலக அந்த ஒம்பரு போமானே உறங்காது எழுந்தினாங்கிறது நம்பி மூத்த பிரான் பலராமர் பரமாகவே அதையும் வியாக்கியானம் பண்ண உத்தம சுவாமி சாச்ச இல்லையா. அவ்வளவு தூரம் அவ்வளவு அவசியம் போய் பாசுரத்தினுடைய இல்லையா அர்த்தத்தை பெரியவா சாட்சி அர்த்தத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அங்க கண்ணனையே எழுப்புவதாக கொள்ளலாம். ஏன்னா கண்ணன் இல்லையா பல பல மாய வடிவுகள் வல்லவரான அப்படின்னால ரொம்ப இல்லையா பவ்யமாக இல்லையா தாயார் சம்பரா தமிழ்நாட்டு மத்தியில் ஒரு ஆக்காரத்தோட படுத்திருக்கான் இல்லையா. சுதந்திரமான இன்னொரு ஆக்காரத்தோடு கூட நப்பின பிராட்டியோட ஏகாந்தத்தை சேமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது ஒன்றும் அனுபவத்தி இல்லைன்னு சொல்லி உத்தூர் சுவாமி நிர்ணயிச்சார். அதனால இப்போ நப்பின்ன பிராட்டியை முதல்ல எழுப்பி நப்பின்ன பிராட்டியோட புருஷகாரத்தை முதல்ல சம்பாதிச்சு அப்புறம் நப்பின்ன பிராட்டியை பெரும்பாலுமாகிற இல்லையா மிதுனத்தை அப்புறம் எழுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ச்சியா 3 பாசுரங்கள் உந்து மதகளித்தன் குத்து விளக்கெரிய 33 3 பாசுரத்தையும் கிரமேண இல்லையா பெரிய விராட்டியாருடையதான 3 இல்லையா அவஸ்தைகள் இல்லையா 3 ஆகாரங்கள் ஆகாரத்ரய சம்பன்னா அரவிந்த நிவாசினி அசேக ஜெகதீஷித்ரி வந்தே வரதவல்லபாம். இது நடாதுல் அம்மாளால பண்ணப்பட்ட ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சதுஸ்லோகியோடு சேர்த்து இதையும் அனுசந்திக்கிறதுங்கிறது சுவாமி தேசியின் காலத்திலிருந்தே வழக்கமா தெரியுது. இது ஆகாரத்ரய சம்பன்னா. பிராட்டிக்கு ஆகாரத்ரயம், பெருமாளுக்கு ஆகாரத்வயம். அவன் பிராப்தியனும் பிராபகனும் அப்படிங்கிறது இல்லையா. பிராட்டிக்கு ஒரு ஆகாரம் கூட, பெருமாளுக்கு இதான பிராப்தியம் பிராப்தியத்துவம் பிராபகத்துவம் ரெண்டும் அவனோடு சேர்ந்து விதமாக பிராட்டிக்கும் உண்டு. அதோட பிராட்டிக்கு அத்திரிக்தமான ஒரு ஆகாரம் இல்லையா, அதுதான் புருஷகாரத்துவம் சொல்லி இல்லையா. பெருமாளுக்கு இந்த புருஷகாரத்துவங்கிற ஆகாரம் கிடையாது இல்லையா. பிராட்டி சாட்சா மோட்சப்பிரதையாகவும் இருந்து கொண்டு இல்லையா அந்த மோட்சத்துக்காக பெருமாளுடையதான ஆதிமுக்கியத்தை இந்த ஜீவனுக்கு பெற்றுத்தரக்கூடியவளாகவும் பிராட்டிக்கும் பிராப்தியத்துவம் பிராபகத்துவம் பெருமாளுக்கு உள்ளான 2 ஆகாரமும் பிராட்டிக்கு உண்டு. அதோட பிராட்டிக்கு புருஷகாரத்துவம் தனியா ஒரு ஆகாரம் உண்டு. இதுதான் ஆகாரத்ரய சம்பன்னா அரவிந்த நிவாசினி இல்லையா தாமர் புஷ்பத்து வீச்சிருக்கக்கூடியவளான அசேக ஜெகதீஷித்ரீன் சகல ஜெகத்துக்கு ஈஸ்வரியாகிற அசேக ஜெகத் ஈஷித்ரீன். அதான் ஈஸ்வரின்னு சப்தத்தை போல ஈஷித்ரீங்கிற சப்தம் இல்லையா. ஈஷிதா அப்படிங்கிற சப்தத்துக்கு திரிஜந்த சப்தத்துக்கு ஈஷித்ரி அப்படின்னு. இப்போ ஈஸ்வரி ஈசானா ஈஷித்ரி அப்படின்னு பிராட் பெரிய பிராட்டியாருக்கு இல்லையா 3 விதமும் அவருடைய ஈஸ்வரத்தை சொல்றோம். இதுல ஈஸ்வரிங்கிற சப்தத்துக்கு ஈஸ்வரனுக்கு பத்னின்னு மட்டும் அர்த்தம். பிராட்டி ஏன் ஈஸ்வரி அப்படின்னு கேட்டா ஈஸ்வரனுக்கு பத்தியா இருக்கிறதுனால ஈஸ்வரி இல்லையா. பிராட்டிக்கு தனியா இல்லையா இந்த ஈஸ்வரனுக்கு நியமனாதி குணங்கள் இல்லை. பிராட்டி இல்லையா சர்வ நியந்தாவான ஈஸ்வரனுக்கு பத்னியாகையால ஈஸ்வரி கௌனமான ஈஸ்வரன் இல்லையா. இது சிலருடைய அபிப்பிராயம். ஈசானா அப்படின்னு சப்தம் இருக்கு, ஈஷித்ரின்னு சப்தம் இருக்கு. இந்த ஈசானாங்கிற சப்தத்தினால ஈஸ்வரனுக்கு பத்னியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. ஈசானா அப்படிங்கிறதுனால ஸ்வயம் நியமன சாமர்த்தியம், ஸ்வயம் ஈஸ்வரியா இருக்கிற சாமர்த்தியத்தை உடையவள் அப்படின்னு சாப்பிட்டு. இப்போ கொசவன் குலாலன் இருக்காங்க. அந்த குலாலனுக்கு பெண்பால் 2 வகை. ஒன்னு குலாலினி, இன்னொன்னு குலாலா. குலாலினிங்கிற நியமந்த பதம் இருக்கு இல்லையா, அதுவும் குலாலனுக்கு பெண்பால். குலாலா அப்படின்னா தாபந்த பதம் இருக்கு இல்லையா, அதுவும் பெண் கொசத்தி குறித்து சொல்றோம்.
இப்ப குலாலினிங்கிற சப்தத்துக்கு இரண்டுக்கும் பிரபுத்தி வித்து என்ன அப்படின்னு கேட்டா, குலாலினி குலாலான்னு குலால சப்தத்துக்கு 2 பெண்பால் சப்தங்கள் இருந்த பொழுதும் எதை எந்த இடத்துல பிரயோகம் பண்றது அப்படின்னு இல்லையா நியமிச்சிருக்கா. குலாலினிங்கிறது இல்லையா குலாலனுக்கு பத்னி, அவளுக்கு சட்டி பானை எல்லாம் பண்ண தெரிய மாட்டான் இல்லையா. குலாலன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு இல்லையா தள்ளி பண்ணி போட்டு அவனுக்கு இல்லையா கிரகிணியா இருந்தாங்களா இல்லையா, அவன் குலாலினி. குலாலா அப்படிங்கிறவர்கள் இல்லையா, அவ குலாலனுக்கு பத்னியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவ கல்யாணமே பண்ணிக்காதவள் இருக்கான் இல்லையா. ஆனால் அவளுக்கு சட்டி பானை எல்லாம் பண்ற சாமர்த்தியம், அவ குலாலா. அது மாதிரி ஈஸ்வரி ஈசானாங்க 2 சப்தத்தையும் அதே மாதிரி இதுவாகும். அங்க குலாலினி குலாலா ரெண்டும் எப்ப சித்திக்கும் அப்படின்னு கேட்டா, ஒருத்தி குலாலனுக்கு பத்னியாவும் இருந்துட்டு ஸ்வயம் அது சட்டி பானெல்லாம் பண்ற சாமர்த்தியம் உள்ளவளா இருந்தா அவளுக்கு குலாலினி குலாலான்னு 2 சப்தம் கொடுக்கும். இப்ப பிராட்டிய ஈஸ்வரீகம் சர்வபூதானான்னு சாதிக்கிறது, அஸ்ய ஈசானா ஜெகதோ விஷ்ணு பக்தி சாதிக்கிறது. இந்த ஈஸ்வரீத்துவம் இந்த ஈசானத்துவம் 2மே பிராட்டிக்கு. அவள் இல்லையா அஸ்ய ஈசானா ஜெகதோ விஷ்ணு பக்தி, இவள் சகல ஜெகத்துக்கும் ஈசானா சகல ஜெகத்துக்கு நியந்திரியான சகல ஜெகத்துக்கும் ஈஸ்வரத்துவம் பண்ணக்கூடியவளாக இருக்கா. அதே சமயத்தில் விஷ்ணு பத்னியா விஷ்ணு பத்னி அவிரோதேன இல்லையா சகல ஜெகத் ஈசானத்துவம். இதுதான் பிராட்டியினுடைய முக்கிய ஈஸ்வரத்துவ நிரூபணம். நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல பிராட்டி அணுனார்கள், அப்ப பிராட்டி விபூன்னு ஒத்துட்டார். அப்ப பிராட்டிய இல்ல ஈஸ்வர கோட்டியும் இல்லாம இல்ல ஜீவ கோட்டியும் இல்லாம ஒரு தனி சொன்னார். அப்புறம் பிராட்டி ஈஸ்வர கோட்டியில ஒத்துட்டார்கள். அந்த ஈஸ்வரத்துவமானது பிராட்டிக்கு முக்கிய ஈஸ்வரத்துவம் இல்ல, அமுக்கியமான கவுனமான ஈஸ்வரத்துவம் சொன்னார். இந்த 4 பட்சத்தையும் விலக்கி சுவாமி தேசிகன் இல்ல பிராட்டி விபுவும் ஆவாள், பிராட்டி ஈஸ்வரியும் ஆவாள். அந்த ஈஸ்வரத்துவம் முக்கிய ஈஸ்வரத்துவம். பிராட்டி அணுன்னு சொல்ற பட்சம், பிராட்டி ஜீவன் சொல்ற பட்சம், அப்படிப்பட்ட பட்சங்கள் எதுவும் இப்ப இல்லை. அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல். மாமுனிகள் திருத்தி வைத்த பட்சம் என்னன்னு கேட்டா, பிராட்டி விபு, பிராட்டிக்கு ஈஸ்வரத்துவம் உண்டு. ஆனா அந்த ஈஸ்வரத்துவம் கவுனமான ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறவர்களும் மாமுனிகள் பட்சம். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகனுடைய பட்சம் என்னன்னு கேட்டா, பிராட்டிக்கு ஈஸ்வரத்துவம் உண்டு, ஆனால் அந்த ஈஸ்வரத்துவம் கவுனமான ஈஸ்வரத்துவம் இல்ல, அது பூர்ணமான பிரதானமான ஈஸ்வரத்துவம். அதாவது ஜெகத்காரணத்துவம், மோட்சப்பிரதத்துவம், இவைகள் தான் ஈஸ்வரத்துவம். இவைகள் பிராட்டிக்கு ஸ்வதகா உண்டு. அதனால பிராட்டிக்கு ஆகார திரயங்கிறது நம்ம பட்சம், ஆகார துவயம் பிராபகத்துவம் உபாயத்துவம் கிடையாது இல்லையா. அதுல புருஷகாரத்துவம் பிராப்தியத்துவம் மட்டும்தான் பிராட்டிக்கு பட்சம் இல்லையா. இந்த சம்பிரதாய பட்சம் என்னன்னா பிராட்டிக்கு ஆகார திரயம். அதை இந்த 3 பாசுரங்களையும் நிரூபிச்சுப்பார். இப்ப முதல்ல உந்து மத கலித்தம் ஓடாது தோல்வலியன் என்கிறதான இந்த பாசுரத்துல கீழ் நம்பி மூத்த பிரானோடு இருந்து கண்ணனை எழுப்பி பார்த்தோம். கண்ணன் எழுந்திருக்காத காரணத்தால நப்பின்ன பிராட்டியுடைய புருஷகாரத்தோட கண்ணனை எழுப்ப வேணும் அப்படிங்கிறதான இல்லையா சாஸ்திரார்த்த மனதிலப்பட்டவர்களாக இந்த இலட்சிகள் எல்லாம் போய் நப்பின்ன பிராட்டி, ஏன்னா கண்ணனை காட்டிலும் தங்கள் மேல அவளுக்கு 2 அதிகம். ஏன்னு கேட்டா இல்லையா தங்களை போல அவரு பெண்ணானபடியினால தங்களுக்கு இறங்கி தங்கள் காரியத்தை செய்வது, கண்ணனை எழுப்பி அவனை தங்களுடைய விரதத்துக்கு அபிமுகமாக்கி கொடுப்பல் அப்படின்னு சொல்லி அதுக்காக நப்பின்ன பிராட்டியை போய் தூதெழுப்பார். நப்பின்ன பிராட்டியை தூயில் எழுப்பும் பொழுது ஒருத்தரை எழுந்து நம்ம காலத்தில் செய்ய பொருள் பண்ணணும்னா என்ன பண்ணும், அவர்களை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணு இல்லையா முதல்ல. அதனால திருப்பள்ளி எழுச்சிகள்லாம் சுதி ரூபமாக இருக்கும். அதனால இல்லையா நப்பின்ன பிராட்டியை சுதித்து எழுப்புற. ஒருத்தர் சுதிக்கிறதுனா என்ன அர்த்தம், அவளுக்கு அவளிடத்தை ரொம்ப எது பிடிக்குமோ அதை இல்ல சொல்லணும் இல்லையா, அதுதான் ஒரு சுதி. ஒருத்தருக்கு தன்னை பத்தி பிடிக்காத விஷயத்தை அவர்கிட்ட போய் சொன்னாக்க அது சுத்தி ஆகாது, பரிகாசமோ நிந்தையோ ஆகி விபரீதமான பலன் தான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும், ஒருத்தரை சுதிப்பதாவது ஒருத்தரிடத்துல ஒரு உபகாரத்துக்கு பிரார்த்திப்பதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அவர்கள் தங்களிடத்தில் அவர்களுக்கு எது பிடிச்சதோ தங்களுடையதான பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் அவர்கள் என்ன நினைச்சிருக்காளோ அதை சொல்லி அவர்கள் துதிக்கும். நப்பின்ன பிராட்டிக்கு
இல்லையா எது தன்னிடத்தை அதிகம் பிரீத்தி உள்ள விஷயம் கேட்டா தான் கண்ணனுக்கு பத்னிங்கிறது இல்லை இல்லையா தான் நந்தகோபனுக்கு மருமகள் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாள். நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர்? உந்து மதகளித்தன் இல்லையா. உந்து மதகளித்தன் ரெண்டு விதமா நிர்வாகம் பண்றார். மதம் உந்து கழித்தன் இல்லையா அல்லது உந்து மதகளித்தன் இல்லையா. நந்தகோபருடையதான அவருடைய சம்ஸ்தானத்துல இல்லையா யானைகள் அவர் அந்த இடச்சேரிக்கு அவர் தான் தலைவர், அந்த இடச்சேரிக்கு அவர் தான் ராஜா. அதனால அதற்கே உரியதான யானைகள் இல்லையா. அதுவும் இல்லைன்னாக்க அதெல்லாம் இந்த பாருங்க இறைவனுக்கு ஏது யானை அப்படின்னு கேட்டாக்க அவருக்கு இந்த கண்ணன்கிறதான யானை இருக்கு. அந்த பெருமாளே இல்லையா அந்த மற்ற கஜத்தை போல இருக்கும். விரோதிகள் எல்லாம் நிரசித்து இல்லையா வீட்டுக்கு அணியாக விளக்கி இல்லையா நல்ல யானையை போல பட்டத்து யானையை போல இருக்கிற பிள்ளைகள் மற்ற கழித்து வசுதேவர் தம்முடை இல்லையா சித்தம் தெரியாதே தேவகி தன்மை. அதனால மற்ற கழித்து வசுதேவர் இல்லையா அவருக்கு அநேக கஜங்கள் இருந்ததுன்னு கொள்ளலாம். இல்ல அநேக கஜங்களுடைய ஸ்தானத்துல இல்லையா கண்ணனே இல்லையா மதகள் இது போல இருந்தான் அப்படி. ஆனா உந்து மதங்கள் இடத்துல மதம் உந்தக்கூடியதான கல்விகளை உடையவன். அந்த யானைகளுடையதான ரொம்ப விசேஷ லட்சணம் என்னன்னு கேட்டாக்க அதுக்கு மத ஜலமானது 3 ஸ்தானங்கள்ல இருந்து பெருகின்றே இருக்கு இல்லையா. அதுல மஸ்திஷ்கத்துல இருந்து மேல உள்ள யானைகளுடையதான இல்ல தலையிலுடைய சிகரம் போன்ற தலை அதுலேருந்து மத ஜலம் வருஷிக்கக்கூடிய யானை இருக்கு இல்லையா. அந்த யானை தான் ரொம்ப மிக்க பலமுள்ளதான ரொம்ப மிகுந்ததான ஆண்மையுடையதான யானை. அதனால உந்து மதகளிலானது உந்து சிந்ததான மதகளித்தை உடையது இல்லையா. உந்து அல்லது மத கழிவுகளை இவர் உந்தக்கூடியது இல்லையா. சாதாரண ஒரு மத கழிதானது இவரை நோக்கி வருமானால் அந்த மதகளித்து உந்தி தள்ளி இவன் அந்த மதகளில் இவரை தள்ளுறா இவன் அதை உந்தி தள்ளக்கூடிய அவ்வளவு பல பராக்கிரமம். இந்த பாதுகாப்பு வியாக்கியானத்தை அழகமனவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார் 6000 படியில. ஐயா கம்சன் பெருமாள் நந்தகோபுரத்தை கண்ணன் வளர்கிறான் நல்லா தெரியும். இத்தனை பேர் பூத்தனையில் ஆரம்பித்து கேசி வரையிலும் தினம் ஒரு அசுரன் அனுப்புறான் பெருமாளை முடிக்கும். இவன் அனுப்பின உத்தரம் திரும்பி வரல. இப்படி ஒரு வருஷத்துல 7 வருஷத்துக்கு நடக்கிறது. 7 வருஷத்துக்கு இப்படி அநேக அசுரர்களை அனுப்பி ஒன்னும் இல்லையா பயன் இல்லாம போன போது நந்தகோபன் தானே கம்சன் தானே புறப்பட்டு திருவாயூர்பாடிக்கு நந்தகோபன் இருக்கிற திருவாயூர்பாடிக்கு வந்து இந்த கண்ணனுக்கு தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாக்க கடைசியில கூட 7 வருஷம் கண்ணன் நிரம்பின பிறகும் கூட அதுக்கப்புறம் கண்ணனை மதுரைக்கு அழைத்து தான் அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இல்ல அவனுக்கு திருவாயூர்பாடியில புகுந்து கண்ணனுக்கு தீங்கு செய்கிற சாமர்த்தியம் இல்ல கம்சனுக்கு இல்ல. ஏன்னு கேட்டா நந்தகோபனிடத்தை அவனுக்கு அப்படிப்பட்டதான் பயம் உண்டு. நந்தகோபன் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலி ஓடாதன்னு இல்ல போர்ல புறவுகிட்டு புறவுகிட்டு ஓடாதானே அப்படிப்பட்ட தோல் வலி என்ன புஜபல பராக்கிரமத்தை உடையது. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் நந்தகோபாலன் மருமகளை நக்கினாள். தானும் பெருமாளில் இருக்கிற இருப்புக்கு இல்ல தண்ணீர் துரும்பெருத்து சகல இல்லையா அதுக்கான சுகசாதனங்கள் எல்லாத்தையும் பண்ணி வைத்து பின்ன எதுவும் அஞ்ச வேண்டாதபடி விரோதி நிரசனமும் பண்ணக்கூடியவன். ஆனால் நப்பின்ன பிராட்டிக்கு தான் இல்லையா கண்ணனுக்கு இல்லையா பிரியமான மனைவிங்கிறத காட்டிலும் அவளுக்கு நந்தகோபனுடைய மாற்றுப்பெண் சொல்றதுதான் ரொம்ப பெருமை. திருவடி அம்மா கண்ணுல இந்த ஜலம் வழி இந்த மாதிரி இந்த அசோக வனத்துல ஏகாந்தமா உட்கார்ந்து இவ்வளவு துக்கப்படுறியே நீ யார் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். தான் யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்துறது பிராட்டி ஆரம்பிக்கும் போது ஸ்ருஷா தசரத்யாக சத்ரு சைன்ய பிரதாப்ன தான் ராமனுடைய பத்தின்னு சொல்லி ஆரம்பிக்கல.
அதுக்கு முன்னால் நான் ஜனகனுக்கு பெண்ணா இருந்தேன், ஜனகனுடைய பெண்ணு சொல்லல, அவைகள்லாம் பின்தள்ளி பின்னால் சொல்ல போற இல்லையா. விதியாகம் ராமச கிருஷ்ணகர்மனகான்னு சொல்ல போற. அப்புறம் புத்திரி ஜனக பூபத்தேகே அப்படின்னு இல்லையா, தான் ஜனகருக்கு தான் பெருமாளுக்கு பத்னியா இருக்கிறது, தான் ஜனகருக்கு பெண்ணா பிறந்ததெல்லாம் அப்புறம் சொல்ல போற. முதல்ல ஸ்ருஷா தசரதியாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா ஸ்ருஷா தசரதியாகம் ஸ்ருஷா ஸ்ருஷாங்கிற சப்தத்துக்கு மாற்றுப்பட்டு வரணும். ஆகம் தசரதசிய ஸ்ருஷா. ஏன் அந்த தசரதனுக்கு தசரதன் தனக்கு மாமனா தான் தசரதனுக்கு மாற்று பண்ணு அந்த உறவை ஏன் முற்படுத்தி கொண்டு சொல்றா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக சத்ரு சைன்ய பிரதாபினா சத்ரு சைன்யங்களை அப்படியே வெப்பத்தால் அழித்து ஒழித்து புரியும். சத்ரு சைன்ய பிரதாபினா இல்லையா, சத்ரு சைன்யங்கள்ல ஒழிப்பதுல அவ்வளவு பல பராக்கிரமுடையவரான அந்த தசரதனுடைய மாற்று பண்ணான். சொல்றான் எழுத்துல வியாக்கியானம் பண்ற இல்லையா, தான் சத்ருக்களும் ஜீவிக்க அவரும் ஜீவித்தவரும் அவர் ஜீவிக்கிறதுக்கு சத்ருக்கள் ஜீவிக்க முடியுமா? அந்த என்னுடைய மாமனா தச சக்கரவர்த்தி இன்னைக்கு இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த ராவணனை கொண்டு வந்து இந்த அசோகத்தை வச்சிருக்க முடியுமான்னு கேட்டேன். அவருடைய ஆசிரானம் இது. அது மாதிரி இங்க அந்த மாதிரி துக்கம் ஏற்படாம கூட, துக்கம் ஏற்படாமல் தசரதனை காட்டும் நந்தகோபன் இன்னொரு படி மேலாங்க. நந்தகோபன் இருக்கிறவர்களும் கண்ணனுக்கோ தனக்கோ ஒரு நீங்க இல்லாதபடி இல்லையா, சகல சுகங்களையும் சகல ஆனந்தங்களையும் தண்ணீர் துரும்பெடுத்து கொடுக்கக்கூடிய விரோதி நிரசன சமர்த்தனாகிற நந்தகோபனுடையதான மருமகன். இதான் நப்பி நப்பிராட்டி தனக்கு மிகுந்த பெருமையான இருக்கிறது. ஆனால் அவள் சந்தோஷப்படும்படியாக இல்லையா அந்த நந்தகோபனுடைய மருமகளே உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே. இது அன்னங்கராஜ சுவாமி, அன்னங்கராஜா சுவாமி இன்னொரு சுவாரஸ்யம் இல்லையா. இந்த பாசுரத்தை கீழ் பாசுரத்தை இந்த பாசுரத்தை சேர்த்தா, கீழ் பாசுரத்துல இல்லையா அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுதுறாய். நந்தகோபனுடையதான கொடைத்தன்மை, நந்தகோபனுடையதான வள்ளத்தன்மையானது இல்லையா வாரி வழங்கக்கூடியவர் கீழ் பாசுரத்தை சொல்லப்பட்டது. இந்த பாசுர விரோதி நேரசன சமர்த்தம் சொல்லப்பட்டது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுக்கு இது ரெண்டு காரணம். ஒருவனுக்கு நாயகத்துவம் நிலைக்கணும்னா இல்லையா ரெண்டு வேணும். ஒண்ணு இல்லையா முதல்ல எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய கஷ்டப்படுறவர்களை பார்த்து வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை இருக்கு இல்லையா, அது உள்ளவன் தான் நாயகனா நிற்க முடியும். இல்லன்னா கிடைச்சதெல்லாம் தானே சுருக்கிட்டு இல்லையா ஒத்துக்கு ஒன்றும் படாதவனாக இருந்தான்னாக்க அவனுடைய நாயகத்துவம் 4 லெவலில் போயிடும் இல்லையா. சுவாமி நல்லா வாரி வாரி வழங்குற வள்ளத்தனம் இருக்கு அப்படின்னா கூட இல்லையா விரோதிகளுக்கு எதிர்க்கிற சாமர்த்தியம் இல்லைன்னாக்க அப்பவும் நாயகன் சொல்லியிருந்தார். வள்ளத்தன்மை இல்லாதவனுக்கு இல்லையா தன் பிரஜைகளுக்குள்ளேயே விரோதிகள் வந்து விரோதி நிலவரம் சாமர்த்தியம் இல்லாதவனுக்கு வெளியிலிருந்து விரோதிகளை 40 வரும். நந்தகோபனுக்கு அம்பரமே தண்ணீரை சோரை அறம் செய்யும் எம்பெருமான் அறம் செய்யும் எம்பெருமான் அப்படின்னால அவனுக்கு தன்னுடைய பிரஜைகளிடத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு இல்லை. மூன்று மதங்களுக்கு ஓடாத தோல்வலியான் அப்படின்னால இல்லையா புறத்தை இருந்து வரக்கூடிய ஒரு ஆபத்து இல்லை. இருடைய ஆபத்து கழிந்த நிலையில அவன் நாயகனாய் நின்றது அவனுக்கு நிலைந்து நாயகத்துவம் இருந்தது ஒன்னும் ஆச்சரியம் இல்லைன்னு இந்த 2 பாசுரத்தினுடைய இதை சேர்த்து நாயகனாய் நின்ற நந்தகோபன் அப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் அது விசரணஜன்யமான கீர்த்தியை உடையவன், விக்ரமஜன்யமான யசஸை உடையவன். இந்த யசஸும் கீர்த்தியை சேர்ந்தாக்க இல்லையா நாயகன். நாயகன் வெறும் நாயகன் இல்ல, ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் இல்ல, நாயகனாய் நின்ற நந்தகோபன் நாயகனாய் இல்லையா. அதுதான் உண்டு மதுகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நத்தின் மாய் காந்தன் கமழும் உடலி கடை தருவாய். நீ நந்தகோபனுக்கு மருமகளாயிட்ட நாங்கள் நந்தகோபனுக்கு மருமகளாவது எப்போது? இவர்களுக்கு அதேதான் ஆசை. தன்னை காட்டு முன்பே அடைந்திருக்கிறவர்களை பார்த்து அல்ல தங்களுடைய நந்தகோபாலன் மருமகளை நம்பினாய் அவளுடைய அபிப்பிராயத்தை மட்டும் அவளை நந்தகோபாலன் மருமகன் தங்கள் அபிப்பிராயத்தையும் சேர்த்து சொல்றாரு. நீ நந்தகோபன் மருமகளா இருக்கே அதனால் நாங்கள் நந்தகோபன் மருமகளா ஆவது எப்போது இல்லையா, அதுக்கு இல்லையா உண்மை கிருப்பை இல்லாட்டா நடக்காது அப்படின்னு
பெருமாள் ஏற்கனவே பிராட்டி விவாகம் பண்ணிட்டு நித்திய தம்பதியா இருக்க. இப்போ நமக்கு ஆத்ம விவாகத்தை பெருமாளோட அவள் தான் பண்ணி வைக்கணும். உந்து மதகளின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தன் தமிழன் உழுதி கிடைக்கிறதாய். கந்தன் தமிழ் உழுதி அப்படின்னாக்க பெருமாளை எப்படி சர்வகந்தகா சர்வரசகான்னு சொல்லப்பட்டதோ பெருமாளுக்கு சொல்லப்பட்ட சர்வ குணங்களும் பும்ஸ்து சுலபமான குணங்கள் இல்லையா, அந்த யுவத்வாதம் துல்லியபி அபரவசதா இல்லையா, சத்ரு தமனாதீன்னு சொல்ல முடியாது, பூர்ணமான சுவாதந்திரியம், சத்ருக்களை அடக்குதல் இல்லையா, தண்டகரத்துவம், இப்படிப்பட்ட குணங்களை தவிர மற்ற குணங்கள் எல்லாம் பிராட்டிக்கும். பிராட்டிக்குள்ள குணங்கள்ல இல்லையா மிருதுவை பத்தி பாரார்த்தியம், புருஷகாரத்துவம், இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கே ஸ்திரீத்துவ சுலபமான குணங்களை தவிர பாக்கி எல்லாம் பெருமாளுக்கும். பெருமாளும் பிராட்டியும் ரெண்டுமே ஈஸ்வர கோட்டினா ஈஸ்வர கோட்டிக்குள்ள குணங்கள் ரெண்டு பேரிடத்துலயும் துல்லியமா இருக்கும்னா அங்கேயும் சித்திர அவர்கள் இச்சையினாலே பண்ணி கொண்ட விபாகம் இருக்கு. ஏன் உபதேச பிராப்தமான தர்மாதாரங்களை காட்டில் அத்தியேச பிராப்தமான தர்மாதாரங்களுக்கு விசேஷங்கள் சொத பிராப்தம் என்று ஒவ்வொரு செய்த வார்த்தைக்கும் இதுவே தாற்பயம். எது அப்படின்னா பட்டர் யுவத்வாதவு துல்லிய பெபரவசதா சத்ரு சமனாதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை ஸ்ரீ குணரத்ன கோஷத்தை சொன்னதானே பெருமாளும் பிராட்டியை விபஜித்துக் கொண்ட வியாபாரம். ஏன் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காட்சி செய்யணும்னாக்க என்ன பண்ணணும் இல்லையா, ஒருத்தரோட காலம் இன்னொருத்தருக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே காட்சி செய்யக்கூடாது. அதனால எனக்கு சுவாக்கம் செய்யும் இல்லையா, சத்ருக்களை தமனம் பண்ணுதல் இல்லையா, அபராதம் பண்றது, தண்டிக்கு தண்டதரத்துவம், இவைகள்லாம் பும்ஸ்து சுலபமான, இவர்கள்லாம் புருஷர்களுக்கே எடுப்பா இருக்கக்கூடியவர்கள். ஸ்திரீ சத்ரு சமனம் பண்றேன்னு சொன்னாலும் இல்லையா, ஸ்திரீயானவள் இல்ல தண்டதரத்துவம் பண்ணாலும் ஸ்திரீக்கு ரொம்ப சுவாதந்திரியமா செயல்பட்டாலும் அது ஸ்திரீத்துவ சுலபங்கள் இல்லை, அது பும்சு சுலபங்கள். பிராட்டி இருக்காரே இல்லையா மிருதும மிருதுவான தன்மை, பதி பாரதந்திரியம், பதிக்கு பரதந்திரையாக இருப்பது இல்லையா, இவைகள் புருஷகாரம் பண்ணுவது, இவைகள்லாம் ஸ்ரீத்துவ சுலபமான குணங்களானபடினால அவைகள்லாம் பிராட்டிக்குள்ளது. இப்ப பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இப்படிப்பட்ட விபஜித்த வியாபாரங்கள், இந்த விபஜித்த வியாபாரங்கள் தனித்தனியா இவை இந்த பும்ஸ்து சுலபமான பும்ஸ்து ஏகாந்த குணங்கள் பிராட்டிட்ட இல்ல, இந்த பிராட்டிட்ட உள்ளதான ஸ்திரீத்துவ சுலபமான குணங்கள் பெருமாள் இல்லைங்கிறது தவிர பாக்கி எல்லா குணங்களும் ரெண்டு பேருக்கு சமம். ஆனால் நப்பின பிராட்டி எப்படிப்பட்டவள் கந்தம் கமழும் உலகி இல்லையா, சர்வகந்தா சர்வரசா அப்படின்னு பெருமாளை பார்த்து உபரிட சொல்லிட்டு சாந்தோக்கிய உபரிடத்துல சாண்டில்ய வித்தியை அப்படின்னு சொல்லிட்டு வித்தி, அந்த சாண்டில்ய வித்தியில பெருமாளை எப்படி மோட்சார்த்தம் பெருமாளை எப்படி உபாசிக்கணும் கேட்டா சர்வம் கல்விதம் பிரம்ம தஜ்ஜானானிக்கு சாந்த உபாசித ஆட்ட கலு குதுமயோஜம் புருஷா யதா குரு ரஸ்மின் லோகே பவதி ததேத பிரேத்திய பவதி தத்தும் குருவீத மனோமய பிராணசரீரா பாரூபா ஆகாஷாத்மா சத்திய சங்கல்பா சர்வகாமஹா சர்வகர்மா சர்வகந்தா சர்வரசா சர்வவிதம் அபியாசோ அவாக்கி அநாதரா அப்படின்னு இந்த குணங்களால் விசேஷனான பரமாத்மாவை மோட்சார்த்தம் உபாசிக்கிறது. அதுல சர்வகந்தா சர்வரசா பகவான் சர்வகந்தான சர்வகந்தங்களுக்கும் ஆசிரியமா இருக்கிறதான திருமேனியை உடையவன், சர்வரசங்களுக்கும் ஆசிரியமா இருக்கிற திருமேனியை உடையவன் சர்வகந்தா சர்வரசா. அதாவது பெருமாளுடைய திருமேனியால் சர்வகந்தங்களுக்கும் சர்வரசங்களுக்கும் ஆசிரியமா இருக்குன்னா லோகத்துல எவ்வளவு பரிமளமான சுகந்தமான பதார்த்தங்கள் இருக்கோ அவர்களுடைய கந்தங்கள் எல்லாம் பெருமாளுடைய திருமேனியினால் உண்டாக்குறது. அது மாதிரி லோகத்துல எத்தனை ரசவத் பதார்த்தங்கள் இருக்கோ அவைகளுடைய ரசங்கள் எல்லாம் இல்லையா பெருமாளுடைய திருமேனி சம்பந்தத்தால் உண்டாகுது சொல்ல முடியா. அதுதான் பெருமாள் எல்லாவற்றையும் திருமேனியோட எல்லா வஸ்துக்கள்லையும் இல்லையா வந்து அந்தராத்மாவாக புகுந்திருக்கிற காரணத்தாலே சர்வ வஸ்துக்கள்லையும் அந்த அந்த வஸ்துக்குள்ள கந்த ரசங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி நப்பின்ன பிராட்டி இருக்காளே அவளும் அதாவது பெரிய பிராட்டியா இருக்காளே, இங்க நப்பின்ன பிராட்டி சொல்லுது இல்லையா பெரிய பிராட்டி, ஏன்னா நப்பின்னைங்கிற சப்தமானது பெரிய பிராட்டியா இருக்கக்கூடியதான சப்தம்
ஆழ்வார்கள் மத்தியில, தமிழர் மத்தியில. ஏன்னா பின்னை அப்படிங்கிற சப்தமானது நப்பின்ன பெரிய பிராட்டியாருக்கு அசாதாரணமான நிர்தேசம். அது முன்னை ஊற்றி கொண்டு அவர் பெரிய பிராட்டியாருக்கு அக்கா ஜேஷ்டான்னு பேரு. ஜேஷ்டான முன்பிறந்தவள் தம்பை. இப்ப பெரிய பிராட்டியாருக்கு பின்னை இல்லையா, தங்கை பின்பிறந்தவள் இல்லையா, நற்பின்னை அப்படின்னு இல்லையா பெரிய பிராட்டியாரத்தான் இவர்கள் இல்லையா விவகரித்தது. அதனால நற்பின்ன பிராட்டியானவள் கண்டம் கமழும் ஒழுகி பகவான் சர்வகந்தகா சர்வரசா என்பது போல இல்லையா சர்வவிதமான பரிமளங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியதான இல்லையா தன்னுடைய திருப்புடல்களை உடையவள். யாரோ ஒரு திருவிளையாடல் ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்துல பெண்களுக்கு இயற்கையான மனம் உண்டா கூதலுக்கு கேட்டு இல்லைன்னு சொல்லி அவன் நக்கிறதுனா உங்களுடைய பத்தியாக இந்த இவளுக்கு கூட கிடையாது இல்ல பார்வதி கூட கிடையாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் சிவன் அவனு நெத்திக்கண்ணை காட்டி பூமிச்சினான்னு சொல்றான். அந்த நக்கீரன் சொன்னது உண்மைதான் இல்லையா. அவர்கள்லாம் உபரிட பிரதிபாத்தியமான இல்லையா பரத்வம் கிடையாத காரணத்தால சர்வகந்தா சர்வரசான்னு அந்த சிவனையோ அவன் பத்னியோ உபரிட சொல்லாத காரணத்தால இல்லையா அவளுக்கு கூட அடுத்த கேள்வி சிவன் கேட்டுக்கணும். சரி, நான் என் பத்னியான கூட இல்லையா சர்வலோக மாதாவா இருக்க விஷ்ணு பத்னியான அவளுக்கு உண்டான கேட்டுதான் நக்கீரன் உண்டு சொல்லு. அவன் என்ன கேட்டா, நீ அன்றாட வழிபடக்கூடிய இல்ல சிவனுக்கு பத்னியா இருக்கக்கூடிய அந்த பார்வதி உமாதேவி இருக்காது அவளுக்கு கிடையாது, அவளுக்கு கிடையாதுன்றான். நக்கீரன் சொன்னது வாஸ்தவம் தான். அடுத்த கேள்வி கேட்டுதான் உண்டு சொல்லியிருக்கேன். அப்ப சிவன் கேட்கல. ஏன்னா இல்லையா உபரிடத்தில் உள்ள பிரதிபாத்தியமா இருக்க சர்வகந்தம் சர்வரசம் அப்படிங்கிறதானது அந்த பரதத்துவம் முடிஞ்ச நித்திய இல்லையா தம்பதிகளுக்கே இல்லையா உள்ளது. அதனால நப்பின்ன பிராட்டியான குறிப்பிட்டிருக்கா அந்த கண்டம் கமழும் குழல். கண்டம் கமழும் குழலி கடை திறவாய் இல்லையா. கடைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா அதாவது கிரகத்தில் இருக்கக்கூடியதான துவாரம் வாசற்கடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வாசற்கடைனா வாசற்கடை. அதுக்கப்புறம் இங்க வாசற்கடை கீழே வாசற்கடை பற்றி சொன்னா அது வாசல். இங்க நந்தகோபுரம் கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இல்லையா ஒரு பகுதியினுடையதான கதவு. அந்த நப்பின்ன பிராட்டியும் கண்ணனும் இல்லையா ஏகாந்தமாக இருக்கக்கூடியதான இல்லையா அந்த இடத்தினுடையதான கதவு இருக்கே அதுதான் அந்த கடை திறவாய். நப்பின்ன பிராட்டியான எழுதிருக்கு இல்லையா. அந்த நப்பின்ன பிராட்டியை இவர்கள் எழுப்புறார். நப்பின்ன பிராட்டி என்ன சொல்லி எழுப்புறான்னு கேட்டா, உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வரியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பினாள் காண்டன் தமிழும் குழலி கிடைக்கிறவன் வந்தெங்கும் கோழி அழைத்தனான். இல்லையா மற்றவர்களுக்கு சொன்ன மாதிரி இவளுக்கும் இல்லையா விடிய கால நேரம் ஆயிடுச்சு இல்லையா பொழுது விடியக்கூடியதான் நேரம் வந்ததுங்கிறத சொல்லி எழுப்புறான். நாம என்ன சொல்றோம் இல்லையா கரெக்டா 8 மணியாச்சு எழுப்புறவாள் என்ன சொல்லி எழுப்புறோம் இல்லையா மணி நமக்கு விடியாத இருக்கு மணி சொல்லி எழுப்புறோம். அவர்கள் இல்லையா பிரபாத காலத்தினுடைய விடியற்கால வேலையினுடைய தோன்றுகிறதான லட்சணங்களை சொல்லி எழுப்புறார். என்ன சொல்லி எழுப்புறார்? வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கோழி அழைப்பதற்கு இல்லையா அதுதான் அந்த பொழுது விடுவதற்கான பிரதான லட்சணம். குக்குட்ட பூஜனம் இருக்கு இல்லையா அதுதான் கோழி அழைப்பதன் முன்னன் இல்ல குளிர நீராடுவான் நீராடுவான் வந்தோம். கோழி அடைப்பதுங்கிறது தான் இல்லையா பிரபாத காலத்துக்கு ரொம்ப அனன்யதா சித்தமான லட்சணம். வந்தெங்கும் கோழி அழைத்தனங்க இல்லையா அது கோழிகள்ல சாமக்கோழின்னு ஒண்ணு உண்டு. அந்த கோழியானது ராத்திரி பூரா ஒவ்வொரு சாமத்துக்கும் போழும். அப்படி இல்லாமல் இது விடுதலை அறிவிக்கக்கூடிய கோழிங்கிறதுக்காக இது எங்கேயோ ஒரு கோழியினுடைய பூஜனம் இல்லை. வந்து எங்கும் கோழி எங்கும் கோழி அழைத்தனகா எங்கும் வந்து கோழி அழைத்தனகா. ஒரு இடத்துல இருந்து முதல்ல கூவுற கோழியானது அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த இடத்துல உணரும்படியாக அந்த அதான் எங்கும் வந்து கோழி எங்கும் கோழி அழைத்தனகா எங்கும் வந்து கோழி அழைத்தனகா.
மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகன். மாதவி பந்தல் மேல் இல்லையா, மாதவி அப்படிங்கிறதாவது இல்லையா ஒரு புஷ்பக்குள் மாதவியோடு மதுமல்லிகை கமழும் சேர்த்த தேனார் சோலைகள் சூழ் திருவள்ளவாழுடையும் கோனாரை அடியேன் அடிசேருவது என்று மாதவிங்கிறதாக ஒரு புஷ்பம். அந்த மாதவி பந்தல் மேல் இந்த புஷ்பங்கள் மாதவி புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடியதான ஒரு பந்தல், அது கொடியானபடினால இந்த கொடிகளை என்ன பண்ணுவார், அருகில ஒரு பந்தல் போட்டு அந்த பந்தல் மேல ஏற்றி விட்டுவார். அவரை கொடிலாம் நம்ம பார்த்தோம், அவரை பந்தல்னே பேர். அதே மாதிரி மாதவி பந்தல் மேல் பல்கால் வீரன் அப்படிப்பட்டதான அந்த புஷ்பங்களுடைய பரிமளத்துக்கு அங்கு இருந்து பின்மால் வெள்ள குயில்கள் பூ. அந்த காலம்பரம் அந்த புஷ்பம் மலரும் பொழுது அதனுடைய பிரதம பரிமளம் நின்றதான், அதனுடைய மொட்டு மலர்ந்து அதுல இருந்து அந்த அதனுடைய பரிமளமானது காலம்பரம் முதல் தரமான பரிமளம் இருந்து வரும் பொழுது குயில்கள் எல்லாம் பரம ரசிகத்தன்மையோட அந்த மாதவி பந்தல் மேல் உட்கார்ந்து குயில்கள் கூவுகின்றன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில்கள், மாதவி பந்தல் மேல் குயில்கள் கூவின, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில்கள். பல்கால் திரும்ப திரும்ப பல முறை குயில்கள் எல்லாம் தகுதிதான் இனிமையான குரலை கொண்டு பாடுறது. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினதான். பந்தார் விரலி, பந்தார் விரலி அப்படின்னாக்க இல்லையா, கையில விரல்கள்ல பந்தம்னா இறக்கம் பந்து 6 விரலின்னு அர்த்தம். கை முழுவதும் பந்து இருக்க அந்த பந்துகளை அந்த பந்தை தன்மைதான விரல்களால் இருக்கப்பட்டிருக்கிறது. கைகள் இருக்கப்பட்டிருக்கிறதும் இவ்வளவு நேரம் எழுப்ப முடியாத தூங்குறதும் காரணம் என்னன்னு கேட்டா, ராத்திரி நெடுநேரம் கண்ணனோட இல்லையா பந்தடித்து விளையாடி இல்லையா அந்த பந்தை கடைசியில இவள் ஜெயித்த பந்த அவன் கையில கொடுக்காம கையில் நல்லா இருக்கி அந்த பந்தை பிடிச்சுட்டே தூங்க. பந்தாறு விரலி இல்லையா, ஆர்த்து பந்தை பற்றி இருக்கக்கூடியதான இல்லையா விரல்களை உடையவளே. பந்தார் விரலி உன் மைத்துனன் வேறுபாட செந்தாமரை கையால் சீரார் விளையொலிக்க. இல்ல உன் மைத்துனன் வேறுபாடுன்னு அர்த்தம், உன் மைத்துனன் வேறுபாடும் பொருட்டு. உன் மைத்துனன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, உங்க சப்தம் உன்னை குறிக்கிறது, உன் மைத்துனன் உன் பத்தியை குறிக்கிறது. ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனான அவனுடையதான பேர் இல்லையா. பேருங்கிறது சாமான்யமா பகவானுடைய நாமங்கிறதான மந்திரம் இல்லையா. நலந்தொரு சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயணா என்னும் நாமங்கிறதுல அவர் சொல்றது என்னன்னு கேட்டாக்க அஷ்டாட்சர மந்திரத்தை வியாக்கியானம் இல்லையா. பகவானுடைய மந்திரங்கள் எல்லாம் பகவானுடைய திருநாமங்கள். பெருமாளை பத்தின எந்த மந்திரமா இருந்தாலும் அந்த மந்திரங்கள் பெருமாளுதான ஒரு திருநாமம், அதுக்கு முன்னால ஒரு பிரணமம், அதுக்கு மேல ஒரு சதுர்த்தி விபக்தி, அதுக்கு மேல ஒரு நமஹா போட்டா அதுதான் மந்திரம். ரொம்ப சிம்பிள். மற்ற மந்திரங்களை போல காம்ப்ளிகேட்டடான மந்திரங்கள் கிடையாது. பகவான் தல்ல நல்லா சகலத்தையும் தனக்குள்ள கொண்டுதானே மந்திரங்களுக்குள்ள சர்வசிரேஷ்டமான இல்லையா அந்த மூல மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல பிரணவம், அப்புறம் நாராயண சப்தம், அதுக்கு மேல ஆயன சதுர்த்தி, அதுக்கு மேல நமஹா. ஐயா சடக்ஷர மந்திரம் என்னன்னு கேட்டா விஷ்ணுங்கிற பெருமாளுடைய திருநாமம், முன்னால ஒரு பிரணவம், அப்புறம் அதுக்கு மேல ஒரு சதுர்த்தி, அதுக்கு மேல ஒரு நமஹா. வாசுதேவன் இல்ல துவாதசாட்ச மந்திரம் கேட்டா அது மாதிரி வாசுதேவன் சப்தத்தில், அது மாதிரி ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, இதெல்லாம் இல்லையா பெருமாளுடைய திருநாமங்கள் வேறு, மந்திரங்கள் வேறு. அதனால்தான் பெரியவா தமிழ்ல வியாக்கியானம் பொழுது நாராயணா என்ற நாமம் எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, நாராயணன் என்ற நாமத்தை தன்னுள்ளே கொண்டதான அஷ்டாட்சர மந்திரம். அதனால கீழே ஓங்கி உலகம் உத்தமன் பேர் பாடி இல்லையா, உத்தமன் பேர் அப்படின்னாக்க என்ன சொன்னோம், அதுவேதான் இங்க இல்லையா உன் மைத்துனன் பேர்பார். இங்க அவன் பெருமாள் கேசவனுடைய கண்ணனுடைய நாராயணனுடைய பேர்பாடு உன் மைத்துனன் பேர்பார் இல்லையா. மைத்துனன் இங்க பத்தின்னு மச்சினன் அர்த்தம் இல்லை இல்லையா.
வாசூர்ல மைத்துனங்கிறதுக்கு மைத்தினன் அர்த்தம் பண்றது கூட சரியான அர்த்தம் இல்லை. இல்ல மைத்துனங்கிறது தேக சம்பந்தத்தை விவட்சிக்கிறது. உன் மைத்துனங்க சப்தம் ஒரிஜினலா தமிழ்ல இல்ல பசிங்கிற சப்தத்துக்குரிய சப்தம் தான். உன் மைத்துனன் வேறுபாடு அப்படின்னாக்க உன் அப்படிங்கறதாவது பிராட்டியம், மைத்துனன் அப்படிங்கிற சப்தமாக இவருடைய சம்பந்தத்தை ஸ்ரீயப்பதியான ஸ்ரீயப்பதி. அதனால்தான் இங்க பெருமாளுடைய என்ன சொல்றது, பெருமாள் என்ன நிர்தேசிக்கிறதுன்னு கேட்டாக்க உண்மை துணன் ஏற்பாடு இல்லையா. உண்மை துணன்னா முதல்ல உன்னை சொல்லி அதுக்கப்புறம் உண்மை துணன் பேரை சொல்லி இதான் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா. உண்மை துணன் ஏற்பாடு. இந்த ஸ்ரீமன் நாராயண பெருமாளுடைய திருநாமத்தை ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடியதான மந்திரம் துவய மந்திரம். அந்த அதனுடைய உண்மை துணன் ஏற்பாடு செண்டாமரை கையா சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோ. உண்மை துணங்கிறது வியாக்கியானம் பண்றார் இல்லையா. இவருடைய ஆஸ்தானம் இல்லையா பதி விஸ்வசாத்மேஸ்வரன் என்று இருந்தவரை இல்லையா இந்த உலகம் முழுவதுக்கும் இல்லையா ஒரே பத்தியானவன் அப்படிங்கிறவன உற்பத்தியாக பண்ணி பெருமாளை எவ்வளவு சங்குச்சிதப்படுத்தி வச்சிருக்காங்க. பதி விஸ்வசாத்மேஸ்வரகம் சாஸ்வதம் சிவமச்சுதம் சொல்லப்பட்ட ஜகத்தில் உள்ள சமஸ்த சேத்தனா சேத்தனங்களுக்கு பதியானவனை இல்லையா உன்னுடைய பத்தி என்கிற நிலைக்கு அவரை சங்கோச்சம் பண்ணி நீ விட்டு வச்சிருக்கே. உண்மை இல்லையா உண்மை துணன் பேர்வாழ செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. நீ வருவதை இப்ப நீ கதவதற்க வருவதை எங்களுக்கு அறிவித்துக் கொண்டே வர வேண்டும். அது மாதிரி பெருமாளே அதான் பிரார்த்திக்கிறார். நீ வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அந்த கருத்மாண்டுக்கார பெரிய திருவடி அவருடையதான ஒலி வந்து அவர் பறக்கிற ஜின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேர் வேகமா போதோ அவ்வளவு பொழுது சாதாரண பிளேனோட ஜெட் பிளேன் இன்னும் அதிக வேகமாக அதிக சப்தம் கேட்கும். அது மாதிரி அப்படி அதிவேகத்தோட ஆகாயத்தை சஞ்சரிக்கக்கூடிய கருத்மானுடைய சிறகுகள் தாவித்து கிடக்கும் என் செடிகளை இல்லையா. நீ வரங்கிறத முன்னாலேயே அந்த கருத்மானுடையதான பெரிய திருவடியினுடையதான அந்த சிறைகளுடையதான ஒலி இருக்கே அந்த ஒலி வந்து முதலே காதல் விழுவேன். அதை கேட்டு நாம் தரிக்க வேணும். அதுக்கப்புறம் இல்லையா நாம் தரித்தாலும் இல்லையா உன்னோட சம்சேகிக்க முடியாது அல்லவா. அதனால இப்போ இல்லையா சிதிலமாகி கிடக்கிறேன்னா உன்னுடைய சம்சேகத்துக்கு தகுந்தபடியாக நான் உஜ்ஜீவிக்கும்படியாக முதல்ல பெரிய திருவடியினுடையதான இல்லையா அந்த சிறகினுடையதான காற்றொலியான அத மாதிரி சொல்றா. நாங்கள் தரிக்கும்படியாக அவனுடைய சிறுவலி கருப்பான சிறுவலி கேட்டா கூட உன்னுடையதான வளையோசியை நாங்கள் கேட்க வேணும். பந்தார் வேலி உன் மைத்துனன் வேர்பாட செந்தாமரை கையா சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் இல்லையா. வந்து திறக்கிற இடத்துல மகிழ்ந்து இல்லையா எங்கள் மேல அளவற்ற பிரீத்தியோட இல்லையா எங்களுடையதான இல்ல உஜ்ஜீவனத்துல உனக்குள்ளதான மகிழ்ச்சியோட கூட வந்து திறவாய் அப்படின்னு நப்பின்ன பிராட்டிய இல்லையா துயில் எழுப்புறதா. இது இடைஞ்சிகள் நப்பின்ன பிராட்டிய சம்போதனம் பண்ணி நப்பின்ன பிராட்டியினுடைய தன்மைகளை அறிவித்து இல்லையா பண்ணதான இந்த பாசுரம். இதுக்கு ஆகாரத்திரை சம்பன்னா அரவிந்த நிவாசின்னு சொல்லப்பட்ட பிராட்டியினுடையதான 3 ஆகாரங்கள். பிராட்டியினுடைய புருஷகாரத்துவம், அப்புறம் பிராட்டியினுடைய பெருமாளோடு ஒப்ப பிராட்டியினுடைய பிராப்தித்துவம், அப்புறம் பெருமாளோடு சேர்ந்து பிராட்டியினுடைய உபாயத்துவம் பிராபகத்துவம், இவைகளை 3 பாசுரங்களால இல்லையா ஆண்டாள் அறிவிக்கிறாள் சொல்லிட்டு இந்த 3 பாசுரங்களுக்கு சேர்த்து சங்கத்தி வைக்கிறார். அதுல முதல் பாசுரத்துல பிராட்டியினுடைய புருஷகாரத்துவ வர்ணனம். புருஷகாரத்துவம் அது என்ன அப்படின்னு கேட்டாக்க இல்லையா ஒரு 2 பரஸ்பரம் கூடாததான கூட தகுதி இல்லாததான இல்ல 2 தரைகளை தான் தலையிட்டு 2 பேரையும் கூட்டி வைப்பதற்கு 2 பேரையும் ஒன்றோடு சம்சர்க்கம் உண்டு பண்ணுவதற்கு அதுதான் புருஷகாரத்துவம் சொல்லும். இல்ல ஏற்கனவே பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாறுதான 2 தலைகள் யாருன்னு கேட்டா பெருமாளும் நாமும். நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டா அனாதிகாலமாக பகவானுடைய ஆజ్ఞையை உல்லங்கனம் பண்ணி
அகிருத்தியகரண கிருத்தியகரணங்களை பண்ணி பகவானுடைய ஆக்ஞையை சர்வ பிரகாரம் தான் உல்லங்கனம் பண்ணி கிருத்தியாகரண அகிருத்தியகரணங்களை பண்ணி ஆனாதிகாலம் அபராதிகளா இருக்கிறது. நம்மளை கண்டாலே பெருமாள் பிடிக்காது, நம்மளை கண்டாலே மூஞ்சி திருப்பி பிடிக்கும். ஏன் அது மட்டும் இல்ல, பெருமாள் எப்படி இருக்கான்னு கேட்டா ஏதோ நாம பண்ண தப்புலாம் பாதி தெரிஞ்சு பாதி தெரியாதவனா இருந்தாலும் சமாளிக்கலாம். அவனோ நித்திய சொத சர்வஜம். யோ வேத்தி யுகப சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா தம்பன் பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நாயதப்பு முதிரையே அப்படின்னு ஸ்ரீமன் நாதமுடிகள் செய்த பிரகாரம் எப்படிப்பட்டவன் நம்முடைய அபராதங்கள் அத்தனையும் அதற்கு உள்ள தேசகால விசிஷ்டத்தையா ஒவ்வொரு அபராதத்தையும் பிரத்யட்சமா சாட்சாத்கரித்து வைத்திருக்கிறோம். நம்மளால அவனை சாட்சாத்கரிக்க முடியல, அவன் நம்மளை எப்போ பிரத்யட்சமா பார்த்து சாட்சாத்கரிச்சு. அது எது நம்மளுக்கு சாட்சாத்கரிப்புக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நம்முடைய அபராதங்கள் தான் இருக்கு. அத்தனை அபராதங்களையும் பத்த தேசகால விசிஷ்டத்தையா இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த காரியம் பண்ணான்னு சொல்ல முடியாது. நம்முடைய அபராதங்கள் அத்தனையும் இல்ல பிரத்யட்சமா கண்டுபிடிச்சிருக்கோம். நம்முடைய அபராதங்கள் அத்தனையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம பண்ணாத அபராதங்கள் இல்லை இல்லையா, அவன் நமக்கு முகம் கொடுப்பதுன்னு ஒண்ணு உண்டோ இல்லையா அப்படின்னு சொன்னா இதுதான் இல்லையா சங்கா பஞ்சகத்துல முதல் சங்கை. இதுக்கு நிவர்த்தகம் என்னன்னு கேட்டா இல்லையா மறுக்க ஒண்ணாதான புருஷகாரம். பெரிய விராட்டிய இல்லையா பெருமாள் புருஷகாரம் பண்றதுன்னு என்ன அர்த்தம் இல்லையா, இப்படி இல்லையா சொத சர்வஜனாக தண்டகரனாக இருக்க பெருமாள் ஒரு பக்கம் தப்பு பண்ணவர்களை தண்டிப்பது அது அவனுடைய சுபாவம். நமக்கும் ஒரு கணகாலம் கூட தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாமே நம்முடைய. இப்ப இவர்கள் 2 பேரும் கிராட்டியானவள் பொருந்த விட்டார். இவரை இவன் பெருமாளுக்கு போய் சரண பிரபத்தியன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு அபிமுகனா இருந்தா தான் சொல்ல முடியும், அந்நியபரனா இருந்தா சொல்ல முடியாது இல்லையா. இவனுடைய அபராதங்கள்ல அந்நியபரனாக இருக்கிற சொத சர்வஜனை அவனை இவன் பக்கல் அபிமுகமாக பண்ணி இல்லையா இவன் வார்த்தையை அவன் கேட்பிக்கணும். இவனுடைய சரணாகதி வார்த்தையை பெருமாள் திருச்செவி சாத்தும்படியாக இல்லையா பண்றது இருக்கு. இதுதான் புருஷகாரம். இருக்கேன் அவர் சுவாமி ஆராமராஜார் இருக்க, அவருக்கு தான் நான் ஏற்கனவே அபச்சாரப்பட்டிருக்கேன். இப்போ அவரால் ஒரு முக்கியமான காரியம் ஆகணும். நான் போனாங்க நான் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேன். நான் நேரில் போனேன்னா கூட வாக்கு ஜனவரியா போது வேலை சாப்பிடுவேன் பார்க்குவான். அதே சமயத்தில் ஜெகநாதா அது சொல்லி எவ்வளவு ஆரம்பிச்சு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சு. நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட ஏற்கனவே நான் ரொம்ப அபச்சாரப்பட்டிருக்கேன். உன்னுடைய வால்லபியத்தை வச்சு நான் செய்யக்கூடாதான்னு சொன்னாங்க. இவர் போய் ரொம்ப நல்லவர், ஏதோ சந்தர்ப்பத்துக்கு நடந்து போச்சு இல்லையா மனசை வச்சுக்கான அவர் விஷயத்தை கொஞ்சம் கேள்வின்னு சொன்னாருன்னா ஓகே நீர் சொல்றதுக்காக பார்க்கிறேன்னு சொல்லி என்ன பண்றார். இவருக்கு அவர் மேல உள்ள வால்லபியம், இவருக்கு என் மேல உள்ள வாத்சல்யம், இது ரெண்டும் சேர்ந்து என்னவா பலிக்கிறது. அவர் என் காரியத்தை சரி உமக்காக பண்றேன் போன்னு சொல்றேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு புது சரி இதுவரை பண்ணதெல்லாம் பொறுமை பண்ணாதுன்னு சொல்லி நமக்கு ஆக வேண்டிய காரியம். இதுதான் சுவாமி இல்லையா சிராட்டி பண்ற காரியம் இல்லையா. பெருமாளுக்கு நமக்கு ஆகல. ஏன் ஆகல? நம்ம அவ்வளவு அபராதப்பட்டு இருக்கிறோம். பகவானும் சர்வஜனாக தண்டகரனாக இருக்கிறார் இல்லையா. அவனுடைய கோபத்தையும் போக்கி நம்முடைய அபராதங்களையும் இல்லையா போக்கி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்த்து பொருந்த வைக்கிறது இருக்கு இல்லையா. அந்த புருஷகார கிருத்தியம் தான் பிராட்டியுடைய கிருத்தியம் இல்லையா. இப்ப புருஷகாரம் பண்றதுக்கு என்ன வேணும்? 2 வேணும் இல்லையா. இத்தலையிலே வாத்சல்யம் வேணும், அவனுக்கு அவன் தலையிலே வால்லபியம் வேணும். வால்லபியம்னா இல்லையா சுதந்திரமா அவனை தன் கையில வச்சுட்டு இல்லையா தான் விரும்பினபடி அவனை செய்ய வைக்கிற வால்லபியம். அதுக்கு பெரிய விராட்டிக்கு பெருமாளிடம் இருக்கு. நம்மிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா நம்முடைய தவறுகள் அத்தனையும் பொறுத்து கொண்டு நம்ம திருத்தக்கூடிய வாத்சல்யம் பிராட்டி. இது 2 சேர்ந்தாக்க புருஷகார கிருத்தியமா கழிக்கும். இதுதான் சுவாமி இங்க பண்ண பிரகார புருஷகாரம். அந்த கண்ணன் இடத்துல இவளுக்குள்ள வால்லபியத்துல முதல் வால்லபியம் சொல்லு என்னன்னு கேட்டா
நந்தகோபான் மருமகள்ங்கிறது இல்லையா இவளுக்கு கண்ணன் மேல உள்ள வால்லபியம். மாமனார் இல்லையா இதுவா அனுகூலதா இருந்தாக்க நான் ஆத்துக்காரருக்கு சொல்லுவேன் சொன்னாக்க சரிப்பட்டு போடுவேன். கண்ணனும் நந்தகுமார் இல்லையா பரம பவியமா இருக்கணும் நந்தகோபனத்துல. இவ்வளவு நந்தகோபனுக்கு மருமகளா இருக்கிற காரணத்தால இல்லையா அவள் கண்ணனிடத்து அவளுக்கு வால்லபியம் உண்டு. கண்ணனுக்கும் அவளிடத்துல என்ன பெருமதிப்பு அப்படின்னு கேட்டாக்க இல்லையா அதான் தாராகா பிதுகிருதாமன்யே அவனு பெருமாளுக்கு சீதை நடத்துல எதனால பிரீத்தி அளவு கிட்ட பிரீத்தி அப்படின்னா சீதை ரொம்ப அழகா இருக்கா, சீதை ரொம்ப நல்ல குணவதியா இருக்கா அப்படின்னு இல்ல. தாராகா பிதுகிருதாமன்யே இல்லையா நம்ம ஐயர் பார்த்து நமக்கு இல்லையா கட்டி வைத்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சீதை நடத்துல பெருமாளுக்கு இல்லையா பிரீத்திக்கு. ஸ்ரீமத் ராமாயண இல்லையா பாலகாண்டத்தினுடைய முடிவில் இல்லையா பெருமாளும் சீதையும் ரொம்ப அந்யோன்யமாக இல்லையா அந்த கிரகஸ்தாசிரமத்தை அவர்கள் 2 பேரும் அமைச்சிட்டார்கள். பெருமாளுக்கு பிராட்டியம் எடுத்த அது கிடந்த பிரீத்திக்கு காரணம் என்னன்னு கேட்டா தாராகா பிதிருதாமன்யே. அது மாதிரி அது கண்ணனுக்கு உண்டோ இல்லையோ, அதனால கண்ணனுக்கு எத்தனையோ பெண்களோட எவ்வளவோ என்னையோ சுத்துவான். ஆனா ஆத்துல வந்தா தாராகா பிதிருதாமன்யன்னு சொல்லி நப்பின பிராட்டியின் இடத்துல ஒரு விசேஷமான அவளுக்கு இல்ல அவளுக்கு அடங்கி போகக்கூடிய தன்மை. அதனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின்ன. அது நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர், ஏதோ கையாள சோப்லாங்கியா சாமியா பயப்பட மாட்டார் இல்லையா, அவரோ உந்து மதுகளித்தன் ஓடாத தோல்வலியன். அப்படிப்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொன்னாங்க பெருமாளத்துல இல்லையா. இப்படி சொரூப்பேன உள்ள வால்லபியம். 2வது தன்னுடைய இல்லையா போக்கியமான அழகினால கண்டன் கமிழும் புலனி இல்லையா இவருடையதான இல்லையா ஒரு மயிர் முடிப்பில் இருக்கிறதானே அந்த சுகந்தம் இருக்க அந்த சுவாபாவிகமான பரிமளம், அந்த பரிமளத்துக்கு ஆசைப்பட்டு இல்லையா இவளுக்கு இல்லையா அடங்கினவனாக இருக்க. ஏன் தொன்மோடு சேர்ந்த சுபகாம் உபகிருத்தியமாலாம் இல்லையா லேவே மகத்தர பிரதான குணம்புதான். எப்படிப்பட்டவன் பகவான் கேட்டா எம் சர்வகந்த இது சாதனம் உத்வகந்தி. சுதிகள்லாம் இவன் சர்வகந்தன் என்று எவனை சாதனமாக சொல்றதோ, சாதனமாக அர்த்தம் இல்ல அவன் அப்படிப்பட்ட பகவான் தானே. எம் சர்வகந்த இது சாதனம் உத்வகந்தி சோப்பி தொதிய குட்டிலாளக வாசிதாதியே ஆமோதமன்ய அதிகத்தி மாறிக்காதி. இவன் சர்வகந்தங்களுக்கு இவன் திருமேனிதான் ஆசிரியம். இவனுடைய திருமேனியில் இல்லாத ஒரு கந்தம் இல்லைன்னு சர்வகந்தகான்னு சுட்டி எவனை சொல்லிட்டோ அவன் இவனுடைய இந்த தலையில சுற்றப்பட்டு அதனால வாசித்தமான அந்த மாலையை எதிர்பார்த்து அதுக்கு ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டான். எம் சர்வகந்த இது சாதனம் உத்வகந்தி சோப்பி சொதிய குட்டிலாளக வாசிதாதிகி அந்த அந்த மாலைகளை கொண்டு அந்த பரிமளத்தில் அவனும் ஆசை உள்ளவனாக இருந்தான். நப்பின்ன பிராட்டி 60 முருளும் கூந்தல் காரணம் 7 விட இணங்கச்சக்கன்னு சொல்ல முடியா. 60ம்னா வண்டுகள் வைத்து பிறக்கக்கூடியதான கூந்தலை உடையவள் 60 உரலும் கூந்தல் காரணம். அப்ப நப்பின்ன பிராட்டி இருந்தது பெருமாளுக்கு இல்லையா என்ன ஒரு அளவு கிடந்த பிரீத்தி விசேஷம் கேட்டா அவளுடையதான இல்ல சேகம அழக பாரத்துல உள்ளதான ரொம்ப அளப்பரியதான அந்த பரம போக்கியமாக இருக்கக்கூடியதான அந்த பரிமள சுகந்த விசேஷம். இந்த 2 காரணங்கள்னால நப்பின்ன பிராட்டியானவள் கண்ணன் மேல உள்ளதான அவளுக்கு உள்ளதான வால்லபிய விசேஷத்தை சொல்லுது. ஒண்ணு நந்தகோபாலன் மருமகள் அப்படிங்கிறதான சொரூப சித்தமான வால்லபியம். இன்னொன்று கந்தங்கமிழ் புழலி என்பதனால தன்னுடைய போக்கியமான இல்லையா அந்த அழகான இல்லையா தன்னுடைய போக்கியத்தினால் அவனை வசப்படுத்தி வைக்கிறான். இது ரெண்டும் இல்லையா அந்த புருஷகாரத்துக்கு புரியுதானே. ஏன்னா புருஷகாரம்னாக்க கடைசி இவர் போய் அவருக்கு யோனியே நமக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னா நமக்கு வேண்டப்பட்டா எனக்கு என்ன சாதனை போகணும்னு சொல்லிட்டாருனாக்க அப்படி இல்லாம அவரிடத்த வால்லம்பி இருக்கணும் இல்லையா. பெரிய விராட்டியா இருக்கு பெருமாள் வால்லம்பியத்தை சொல்றா இல்லையா. ஒண்ணு இல்லையா பெருமாள் எப்படி கேட்டா இல்லையா அதிக சாக்கியம் பெருமாள் ஆத்தோட மாப்பிள்ள இந்த சமுத்திரராஜ கண்ணியை சமுத்திரராஜ கண்ணியை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அதனால ஒண்ணு இப்படிப்பட்ட சின்ன பண்ணியானோம் ஆம்பியா சொன்னதான் கேட்டாங்க. நந்தகோபாலுக்கு பதத்தை எடுத்து போட்டு
திருப்பார்கர் சமுத்திரராஜன் போட்டா இல்லையா பெருமாள் எப்படிப்பட்டவர்னு கேட்டாக்க இல்லையா பத்தினியின் இடத்துல இல்லையா அடங்கி இருக்க வேண்டியது. ஏன்னு கேட்டா இல்லையா அழகிய ஆத்தோட மாப்பையா இருக்குது. அது சொரூபேன பிராட்டிக்கு உள்ளதான ஒரு வால்லபியம். ரெண்டாவது இந்த பெரிய பிராட்டியாருடையதான இல்ல அவருடையதான தன்னுடைய அழகான ஈஸ்வரனை திருத்தும்னு சாச்சார் பிள்ளோகாச்சாரியர். அதனால இல்ல சேதனர்களை தன்னுடைய பரிவால் திருத்தி ஈஸ்வரனத்தினுடைய அழகால் திருத்தி கடைசியில் 2 பேரையும் பொருந்த விடக்கூடியவளான். அப்படின்னால இவளுக்கு பகவானத்தில் உள்ள வால்லபியத்தை நந்தகோபாலன் மருமகளை என பின்னாயினோ நந்தன் தமிழன் கொள்கை கிடைக்கிறதாயின்னு. அடுத்தபடியா இல்லையா பெருமாளுக்கு பிராட்டிக்கு உள்ளதான இந்த வால்லபியத்துக்கும் நம்மேல் உள்ள வாத்சல்யத்துக்கும் இதனால ஏற்படுகிறதான பிராட்டியினுடைய புருஷகாரத்துவம் இருக்கு இல்லையா, இந்த புருஷகாரத்துவத்துக்கு பிரமாணம் சொல்ற. இந்த புருஷகாரத்துவத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டாக்க முதல்ல புருஷகாரம் அப்படின்னு ஒரு சப்தம். இந்த சப்தத்துக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டாக்க அதாவது புருஷங்கிறது வஸ்து அல்லாதவனை வஸ்துவாக பண்ணுவது தாற்பயம். பெருமாள் நம்மளை ஒரு வஸ்துவாக பார்க்கல, பெருமாள் நம்மளை வஸ்துவா ஒரு அவஸ்துவாக இருக்கிற நம்மை பெருமாளுக்கு முன்பு வஸ்துவாக பண்ணுவது இல்லையா. அப்படி இல்லையா பெருமாளை இல்லையா அவருடையதான இல்லையா சுவாதந்திரியத்தை குறைச்சி நம்முடைய அபராதங்களை அதையும் குறைத்து நம்மையும் பெருமாளையும் இல்லையா சம்சேஷம் உண்டாகும்படியாக 2 பேரையும் இல்லையா அவஸ்துவாக இருந்த நம்ம பெருமாளுக்கு ஒரு வஸ்துவாக பண்ணி அவனோட சேர்க்கிறது தாக்கம். இப்படிப்பட்ட புருஷகார சப்தமும் இந்த புருஷகார சப்தார்த்தமும் இது சர்வ சாஸ்திர சித்தம். கோழியே இந்த சப்தத்தினால இல்லையா வேதாங்கமான சாஸ்திரங்களை சொல்லு. குயில் என்ற சப்தத்தினால இல்லையா இவ்விஷயத்தை உபபிரமணம் பண்ணி காட்டக்கூடியதான். பிராட்டியானவள் தேவஜுஷ்டாம் உதாராம் சொல்லி பெருமாள் தேவஜுஷ்டாம் அப்படிங்கிறதானது இல்லையா பெருமாள் பிராட்டிக்குள்ளத பிராட்டியானவள் பெருமாள் ஜுஷ்டாம் தான் அர்த்தம். அவனோடு பிரிக்க ஒண்ணாதபடி அவனோடு சேர்ந்து அவனிடத்த பிராட்டிக்குள்ள வால்லபியம் உதாரணம் அப்படிங்கிற சப்தத்தால அவளுக்கு நம்மேல உள்ளதான ஔதாரிய ரூபமாகிற நம்மிடத்தில் உள்ள வாத்சல்யமாகிற பரிவு இல்லையா. இந்த சப்தங்கள் எல்லாம் நல்ல சாஸ்திரங்கள் வேதாங்கமான சாஸ்திரங்கள் உபபிரமணம் பண்ணி புருஷகார சப்தத்தையே வையாக்கரணர்கள் இல்ல பிராட்டி பண்ணக்கூடிய பெருமாண்டத்தை பண்ணக்கூடிய உபகாரமாக நிரூபித்துக் கொடுத்தார்கள். புருஷகார சப்தத்தை வந்தெங்கும் கோழி அழைத்தனக. இந்த கோழிங்கிற சப்தமானது அனகராஜா ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணிருக்க. இந்த கோழிங்கிற சப்தமானது வியாக்கரண சாஸ்திரத்தை குறிக்கிற சப்தம். ரொம்ப அனகராஜா சம்ஸ்கிருத ஒரு வியாக்கியானம் இல்லை. இந்த திருப்பாக ஒவ்வொரு பாசுரத்தையும் சம்ஸ்கிருதத்துல எழுதி இல்லையா அதுக்கு அவர் வியாக்கியானம் பண்ணி இந்த பாதிக்கும் போது வந்தெங்கும் கோழி அழைத்தாங்க. கோழி அப்படிங்கிறதானது வியாக்கரண சாஸ்திரத்துக்கு அதுக்கு சூத்தகமான சப்தம். எப்படின்னு கேட்டா வியாக்கரண சாஸ்திரத்தை அஷ்டாத்தியாய சூத்திரங்களை இல்லையா எழுதுவதில் பாணினி ஈடுபட்டிருந்த போது இந்த முதல்ல அக்ஷர பிரகடனத்துல இல்லையா வர்ணத்துல இல்லையா ஒவ்வொரு அச்சுன்னா அர்த்தம் ஆலேருந்து ஒவ்வொரு உள்ளதான இருக்கு இல்லையா. அந்த அச்சு சப்தங்களுக்கெல்லாம் இல்லையா தீர்க்கம் ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புருத்தம்னு சொன்ன 3 உச்சாரண காலம் உண்டு. ஹ்ரஸ்வம் அப்படின்னாக்க குறி ஏகமாத்திர உச்சாரண காலம். தீர்க்கம் அப்படின்னாக்க நெடில் மாத்திராத்வய உச்சாரண காலம். அதுக்கு மேல அளபெடைன்னு சொல்லக்கூடியதான 3 மாத்திர உச்சாரண காலம். தமிழ்ல சம்ஸ்கிருதம் அதுக்கு புளுத்தம் அப்படின்னு பேரு. தமிழ்ல அளபெடைன்னு பேரு. அதை நீட்டி ஓ ஓ உலகிறது எல்மே இந்த ஓங்கிறத 3 மாத்திரம் உச்சரிக்கணும். அதனால ஓ ஓன்னு 2 போட்டு உலகினது எல்வேன்னு அதுதான் திருவாசகத்தை சாதிக்கிற. நாராயணா ஓ மணிவண்ணா நாகனைய அங்கெல்லாம் அவைகளுக்கெல்லாம் அளபெடைன்னு பேரு. அப்போ ஒரு மாத்திரம் கூட்டி உச்சரிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணும், அது 2 தினம் அந்த அக்ஷரத்தை தனித்தனியா எழுதும்.
அப்படி இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் என்ன பண்ணாங்க, புளுத்தம்னு சொல்லிட்டு அந்த அக்ஷரத்தையே அப்படியே 3 மாத்திரையாக பிரிக்கிறது இல்லையா. ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுத்தம் அப்படிங்கிறதான இந்த 3 ஸ்வரங்கள். இந்த 3 ஸ்வரத்தையும் இந்த 3 உச்சாரண காலத்தையும் இல்லையா ஒரே இடத்துல காட்டணும். ஒரு 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 அச்சுங்கிற ஒரு வர்ணத்தை சொல்லி அந்த வர்ணத்துக்கு ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுத்தம்னு சொல்லக்கூடியதான இல்லையா 3ஐயும் இல்லையா ஒரு இடத்துல சேர்த்து காட்டுறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இல்லையா. ஊகாலோ அஜஸ்த தீர்க்கம் புருதா. இல்லையா ஊகாரம்ங்கிற அக்ஷரத்தை எடுத்துட்ட அதுக்கு தீர்க்கம், ஹ்ரஸ்வம், புளுத்தம்னு சொல்லக்கூடிய 3 உச்சாரண காலத்தையும் ஒரே இடத்துல காட்டணும். அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன? அது திருஷ்டாந்தம் என்னவருக்கு கிடைக்கல. அப்படியே ராத்திரி பூரா உட்காந்து அப்படியே லேசா கண்ணை சிந்து போயிட்டார். திடீர்னு கோழி கூவி கோழி கூவி ஊன்னு சொல்லக்கூடிய 3 கோழியினுடைய பூஜனத்துல அதுல பட்டது. பூகாலோ அஜ்ஜ தீர்க்கப்புதா புக்கட பூஜனவத்து. அதுக்கு மேல சாதத்தை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம இல்லையா ராத்திரி போய் யோசிச்சு நின்று போய் ஆஹா இதுக்கு திருஷ்டாந்தம் கிடைக்கலன்னா மேல போக முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லையா ஊகாரத்தினுடைய ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுத்தம் இவைகள் 3 குக்கூட்ட பூஜனத்துல உள்ளதை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இல்லையா சாஸ்திரமானது மேல பண்ணி பூர்த்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சூத்திரத்துடைய வியாக்கரணத்தை இல்ல அதனுடைய வியாக்கியானத்தை இல்லையா கையேட்டர் பக்தகிரி பிரபுதிகள்லாம் நாகேசப்பட்ட பிரபுதிகள்லாம் இதை சாதிச்சிருக்காங்க. அதனால இங்க கோழிங்கிற சப்தமானது புருஷகாரன் என்கிற சப்தத்தை புருஷம் கரோதீதி புருஷகாரா அப்படின்னு சொல்லி புருஷம்னாக்க ஒரு வஸ்து அல்லாதவனை வஸ்துவாக பண்ணுகிறவள் அப்படின்னு இல்லையா இந்த புருஷகார சப்தார்த்தமானது இல்லையா பெரிய பிராட்டி விஷயமாக இல்லையா வியாக்கரணாதி சாஸ்திரங்களால காட்டப்பட்டது. அடுத்தபடியா மாதவி பந்தல் மேல் எங்கும் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின இல்லையா. இது பல்கால் குயிலினங்கள் இல்லையா. குயில் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டாக்க இந்த குயிலுங்க சப்தமானது ஸ்ரீமத் ராமாயணாதி இத்திஹாச புராணங்களுக்கு உபலட்சம். ஆருஷி கவிதா சாகா வந்தே வால்மீகி கோகிலம். அது வால்மீகி கோகிலம் வால்மீகியாக கோகிலம் குயில். ஸ்ரீமத் ராமாயணத்துல தத்தத் பிராப்த ஸ்தலங்கள்ல பிராட்டியினுடைய புருஷகாரம் முதல்ல இளைய பெருமாள் சரணாகதி பண்ணும்போது ஏன் சப்ராது சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தன சீதாமுவாச்ச அதிஷாக ராகவஞ்ச மகாவுக்கும் பவான்சு சக வைதேகியா கிரிஷானுசுரம் கதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொபதே என்னுடைய தன்னுடையதான கைக்கரிய இச்சையை சரணாகதி பண்ணி பிராட்டியின் முன்பாக சரணாகதி பண்ணி பிராட்டியின் பற்றியும் பெருமாளிடத்திலையும் பிராட்டியினுடைய புருஷகாரத்தும் முதல்ல இதே திரும்பியும் ஆரண்ய காண்டத்தில் இவர் 100 தடவை சரணாகதி பண்றதை கிங்கரித்துக்காக அப்ப அகம் சர்வம் கரிஷ்யாமியில கிரியதாமிதி மாம்பத அவனை பெருமாள் நியமித்து கைங்கரித்து பண்ணி கொள்ள வேண்டும் என்பதற்கு திரும்பி சரணாகதி கொண்டார் இல்லையா. ஏகமுக்து ராமேண இல்ல லக்ஷ்மணஸ்து சீதா சமக்ஷம் தாக்குத்தம் இதம் வச்சனம் பிரவீத்து அங்க ஆரண்ய காலம் திரும்பியும் விபீஷன் சரணாகதி பண்ணவரா அந்த விபீஷனுடைய சரணாகதிக்கும் பெரிய பிராட்டியா புருஷகாரமாக இருந்தார் சாதிக்கிறார். எங்கன்னாக்க விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம் தத்தமஸ்ய ஆனையினம் ஹரிஷேட்ட தத்தமஸ்யா பயம் அவனுக்கு என்னால முன்பே அவை பிரதானமாக பண்ணப்பட்டு விட்டது. அவன் சரணாகதியை நான் ஏற்பது முன்னாலே உறுதியாக இருக்குன்னு சாதிக்கிறார். எப்போ அப்படின்னு கேட்டா விபீஷணர் அந்த மகாத்மா சதுர்த்தி ராட்சச அங்க உட்பபாத்த கதாபாணின்னு அந்த ராவனுடையதான இல்லையா சபையை விட்டு இவர் ஆகாசம் 4 ராட்சசர்களோட அந்த பெருமாளுக்கு இடம் நோக்கி பறக்க தொடங்கினாரு. அப்ப திருஜட காட்டினா அங்க போறாரு எங்க அப்பா விபீஷணன் காமிச்சாரு. இது இருக்கு.
அதனால இல்லையா தான் உள்ளே இருந்தோடும் இல்லையா காக்காசுரன் இல்லையா அவன் காக்காசுரனை தான் பக்கத்துக்கு இருந்து லட்சம் பண்ணான். விபீஷணனை இல்லையா முன்பேயே பெருமாள் சரணாகதி பண்ண போறோம் தான் முன்னால கட்டாட்சித்து என்னுடைய புருஷகார்த்தம். இப்படி ஸ்ரீமத் வந்தெங்கும் கோழி அடைத்தனக மாதவி பந்தல் மேல் பல்கால் ஒரு முறை இல்ல பலமுறை அங்கிருந்து ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொரு தலைமையாவது குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு இல்ல வால்மீகி கோகிலமாக ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டியினுடைய புருஷகாரமானது நன்னா ஸ்பஷ்டமா நன்னாக பல பர்யந்தமாக நிரூபிக்கப்பட்டது. இது பிராட்டியினுடைய புருஷகாரத்துக்கான பிரமாணங்கள். முதல்ல வியாக்கரணாதி சாஸ்திரங்கள், இரண்டாவது ஸ்ரீமத் ராமாயணம். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். ஐயா இல்லையா பெண்களே, நாங்கள்லாம் நான் புருஷகாரம் பண்ணி பெருமாளுடன் சேர்த்து வைக்கக்கூடியவள் என்பது எனக்கு புருஷகாரத்தை உண்டு என்று புருஷகாரத்தை எங்க கண்டீர்கள் கேட்டா இங்கெல்லாம் கண்டோம். வந்தெங்கும் கோழி அழைத்தனக மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பந்தார் விரலி. பந்தார் விரலின்னு அர்த்தம் இந்த கேட்டர்கள்ட்ட இந்த பத்த ஜீவர்களிடத்துல அவ்வளவு கிருத்தியோட அவர்கள் அவ்வளவு பறிவு உள்ளது. பங்கு யாரு? நாம எல்லாம் பத்த ஜீவர்கள் பங்கு லீலோபகரணம். முக்தர்கள் நித்தியர்கள் எல்லாம் பெருமாளுக்கு போகோபகரணம், நாமெல்லாம் பெருமாளுக்கு லீலோபகரணம். பாலகா கிரீடன செய்திவே அப்படின்னா பகவானுடைய லீலா பூதியில பெருமாள் லீலை எப்படி இருக்குன்னா ஒரு சிறு குழந்தையான இல்லையா குழந்தையானது கையில பந்து வச்சுன்னு விளையாடும் போல இல்லையா பெருமாள் இல்லையா அந்த சுயம் பிரயோஜனமான லீலா ரூபமாக அந்த கந்துக்கு கிரீடை தான் பெருமாள் லீலை. இந்த கந்துக்கம் பங்குங்கிறது வந்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கு லீலோபகரணம். அவர்கள் இது செஸ் விளையாடினாக்க அதுல பிரம்மேஷாக ததிவையோ அட்டசாரத்துக்காக அச்சம்னு அர்த்தம். அதுல உள்ள நகத்துல காய் இருக்கு இல்லையா, அவர்கள் பந்து விளையாட்டு விளையாடினார்கள்னாக்க நாம தான் பந்து. பிரம்மாதி சம்ப பர்யந்தமான பத்த ஜீவர்கள் எல்லாம் பெருமாளும் பிராட்டியுமாக இல்லையா லீலோபகரணமாக கொண்டு விளையாடக்கூடிய பந்து இல்லையா. அந்த பந்தை இருவருமா அடித்து விளையாட கடைசியில் அந்த பந்தானது இல்லையா பெருமாள் பிராட்சியினுடைய கையில போய் சுற்றி தன் கையில பட்ட பந்தை இல்லையா ரட்சிக்காரங்களை விட்டு கொடுக்காது. சுதந்திரனான பெருமாள் கையில இந்த பந்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த பந்தை தன் கையில இல்லையா நம்ம தன் வசத்துல வைக்கணும். அத்தியந்த பிரீதியோட வாத்சல்யத்தோட இல்லையா பெருமாளுடைய சுவாதந்திரியத்துக்கு நமக்கு விஷயமாக்காம தன்னுடைய வாத்சல்யத்துக்கு விஷயமாக்கி கொண்டு நாமெல்லாம் பிராட்டி பறிக்கிறோம். என் திருமகள் சேர் மார்பனே என்னுடைய ஆவியே என்னும் இல்லையா என் திருமகள் சேர் மார்பனே என் திருமகள் சேர் என்கிறதான திருமகள் சேர் மார்பன் நன்மையும் இல்லை. என் திருமகள் அவள் சேர் மார்பன். நாம் அத்தியாக மமத்து சேஷம் இல்லையா விபூதி உபயாத்மிகா உபயாத்மிகா விபூதி இல்லையா ரெண்டு பேருக்கு சேஷம் இடத்துல அத்தியாக மமத்தது மம அத்தியாக்கு சேஷம் சொல்லு. முதல்ல இந்த ஜெகத்து முழுவதும் பெரிய பிராட்டியாருடைய பரிகிரகம், அந்த பெரிய பிராட்டியாரோடு அவளோடு நித்திய சம்பந்தத்தால் இவருக்கு சேஷமாக அந்த இந்த பாசுரத்தை சுவாமி பராசரப்பட்டார். தினமும் எல்லாம் பண்ணி பிரசாதப்படும் பொழுது, அதாவது அனுயாகம் பண்ணும் பொழுது இல்லையா அந்த திருவாய்மொழியை இயல் கூட்டி அருளி செய்து அதை திருச்செய்தி சாப்பிட்டு சாப்பிட வழக்கமா. அதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிஷ்ய முறையில் போகிறார். நஞ்சிய அவர் மேல்நாட்டில் அத்வைத்தியாக இருந்து பற்றால பணி சொல்லப்பட்டு வந்தவர், திருவாமொழி கத்துக்கிறார். அவர் முறையை அன்னைக்கு திருவாமொழியில் கூட்டி பற்றுக்கு அருளி செய்ய வேண்டியது. அவர் பட்டர் அவர் திருவாமொழியில் கூட்டி அருளி செய்ய கேட்டு அதை கேட்டு பிரசாதப்பட்டு வந்த போது கண்களும் மகளும் கண்குயிலார் திருவாங்க. அந்த திருவாய்மொழியில
இல்லையா, என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு நாம சேர்க்கணும் சேர்க்கணும். நஞ்சு அந்த பதச்சேதம் பண்ணி விட்டு போச்சு. என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் காட்டுற என் திருமகள் சேர் மார்பனே என்னும் அப்படின்னாக்க இல்லையா, அது ஒரு தனியா. அப்புறம் என்னுடைய ஆவியே என்னும்னு இப்படி ரெண்டா பண்ணி சாதிக்க வேண்டிய என் திருமகள் சேர் மார்பன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஆவி அப்படின்னு சொல்ற. ஆக பெருமாள் யாருக்கு பிராணபூதன் அப்படின்னு கேட்டா, என் திருமகள் சேர் மார்பனே என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மாதவன் என்றதே கொண்டு கேட்ட சுவாமி இப்படி பெருமாள் உமக்கு மேல் விழுந்து கேசவனாகவும் நாராயணன் 2 பேர்ல ஈசனன் பெருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் மின்னோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே இல்லையா. அப்புறம் வாரணத்தை வெறுப்பு சித்தமாக பிரான் என் மாதவனே இல்லையா. சுவாமி பெருமாளுக்கு மேல் விழுந்து இப்படி உபகாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நான் மாதவன் என்றதே கொண்டு வேற ஒண்ணும் பண்ணல. மாதவன் என்றதே கொண்டுனா நான் மாதவன் என்றதை அவன் கொண்ட விதம். நான் ஏதோ பெருமாளுடைய மாதவன் ஒரு திருநாமம் இருக்கு, அது எல்லாரும் சொல்றாலே அதனுடைய வாசி அறியாமல் சொன்னேன். அதை என்ன நினைச்சா, இவ்வளவு திருநாமங்களுக்கு மத்தியில வாசியதில் இந்த திருநாமத்தை இவன் சொல்லுவதேன்னு அவனுக்கு என் மேல அளவு எடுத்து பேசி விட்டாரு. தனக்கும் பிராட்டிக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்ல திருநாமமானபடினால இத்த சொன்னவாறே பெருமாள் இதனுடைய வாசி அறியாமல் சொன்ன என்னையும் இதை வாசி அறிந்து சொன்னதாக கொண்டு எனக்கு மேல் விழுந்து உபகாரங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால அந்த பெரிய பிராட்டியாருடைய திருநாமத்தை சொன்ன அத்தனை காரணமாக அதான் அந்த பெரிய பிராட்டியார் தன் கையில ஜீவனை அப்படி பற்றி வச்சிருந்தார். அந்த பெரிய பிராட்டியார் இல்லையா, அவள் இல்லையா இவங்க கோபம்லாம் தீர்ந்து இல்லையா இவனுக்கு நீர் அனுகிரகம் பண்ணதான் இவனுக்கு கையில காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பந்தார்கள் அந்த பந்துகளான இந்த லீலோபகரணங்களாக இருக்கக்கூடிய இந்த சேத்தன வர்க்கம் முழுவதையும் தன் கையால அழுந்த பற்றி கொண்டு கிடக்கிறது. இது பிராட்டிக்கு நம்பக்கள் உள்ள வாத்சல்யத்தை இருக்கிறது. வந்தாறு இரளி உன் மைத்துனன் வேறுபாட உன் மைத்துனன் வேறுபாட அப்படிங்கிறதானது உன்னிடத்துல சரணாகதி பண்ணி உன் மைத்துனன் பேர் அப்படிங்கிறதா துவய மந்திரம். சரணாகதிங்கிறது என்ன? தாங்க பிரபதனமாவது குரு பரம்பரா அனுசந்தானத்தோட பிராட்டியை பிரகாரமாக பற்றி இல்லையா ஆணுகூலி சங்கல்பாதி 5 அங்கங்களையும் மனசுல பிராணத்தோட கூட ஆச்சாரியன் சிக்ஷித்ததான துவயமந்திரத்தை சத்துக்காக உச்சாரணம் பண்ணுகை. இது சாங்க பிரபதனாதிகாரத்துல இது சாங்க பிரபதனமாவது அங்கங்களோடு கூடியதான பிரபத்தி அனுஷ்டானம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன? துவயமந்திரத்தை உச்சரிக்க, துவயமந்திரம் சத்துத்தாக உச்சரிக்க. துவயமந்திரத்தை சகிதாதுன்னா நானே துவயமந்திரத்தை படிச்சு உச்சரிக்க இல்லை இல்லையா, ஆச்சாரியனாலே நியமிக்கப்பட்டதான ஆச்சாரிய உச்சாரணம் பண்ண துவயமந்திரத்தை சகுத்தாக உச்சாரணம் பண்ணது. சரி, ஆச்சாரியன் சும்மா உட்கார்ந்து சொன்னாதான் சொன்னா போருமானா இல்லை. ஆறுக்குரிய சங்கல்பாதிகள் 5 அங்கங்களையும் மனசுல ஸ்மரித்துக் கொண்டு சகுரு உச்சாரணம் பண்ணுது. சுவாமி இந்த ஆணுகூலி சங்கல்பாதிகள் 5 மனசுல எப்ப நிற்கும் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா பெரிய பிராட்டியார் அனுகிரகம் பண்ண அளவில் அந்த பெரிய பிராட்டியார் அனுகிரகம் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டாக்க அதுக்கு குரு பரம்பரா அனுசந்தானம் தான். இதில் சாங்க பிரபதனமாவது குரு பரம்பரா அனுசந்தானத்தினோடு கூட பெரிய பிராட்டியாரை புண்டகாரமாக வைத்துக் கொண்டு இல்லையா அந்த ஆணுகூலி சங்கல்பாதி அங்கங்களை எல்லாம் மனசுல புஷ்கலமாக சிந்தனை பண்ணி கொண்டு ஆச்சாரியனாலே உச்சாரணம் பண்ணப்பட்ட ஆச்சாரியனாலே சிக்ஷிக்கப்பட்டதான துவய மந்திரத்தை சத்துதாக உச்சாரணம் பண்ணுக இருக்கே, அதுதான் சாங்க பிரபதனமாகும். அந்த சாங்க பிரபதனத்தை சொல்றா இது சூத்திரம் மாதிரி எல்லாமே இதுல இல்லையே சொல்லக்கூடாது. உன் மைத்துனன் வேறுபாடு உன் அப்படிங்கிறதான ஸ்ரீயானி மைத்துனன் சொல்லிட்டு உன் பதியாகிற ஸ்ரீபதியாகிற ஸ்ரீமன் நாராயணனாகிற அவருடைய பேராகிற மந்திரத்தை பாட துவய மந்திரத்தை கீழ் சொன்ன பிரகாரத்தால சகுரு உச்சாரணம் பண்ணும்படியாக நீ இல்லையா செந்தாமரை கையா சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய்.
அதாவது நம்ம கொண்ட பெருமாள் திருமுன்னால் நிறுத்தி இல்லையா பிராட்டி பெருமாளுக்கு பண்ணக்கூடிய சங்கேதங்கள் இல்லையா சீரார் வளையொலிப்ப செந்தாமரை செய்ய அதுல முன்னாடி வந்திருக்க ரொம்ப வேண்டப்பட்டவர் இவர். அவர்கிட்ட கொஞ்சம் பாராமுகரா இருந்தாலும் என்ன பண்ணுவார், அவருக்கு வாயால் சொல்ல மாட்டார், அது போய் வந்து கையால் ஜாட காட்டுவார். அவர் கையால் ஜாட காட்டி பார்க்கலன்னா கொஞ்சம் வலைகள்லாம் ஓசைப்படுத்தி ஜாட காட்டுவார். அது மாதிரி வந்து அவர் கேள்வி கேட்கணும்னா அது சரி இல்லையா, அவன் என்ன கேள்வி கேட்க போறான் அப்படின்னு கேட்டாக்க உனக்கு என்ன சேட்டனை வந்து சில பேரை நீ நித்திய சூரியா பண்ணி அவர்களுக்கு உங்களுடைய நித்திய இல்ல பிரிவே வராதபடி பார்த்துட்டு இப்ப என்ன மாதிரி இருக்கிறவெல்லாம் இந்த சம்சாரத்தை வைத்து உன்னுடைய சம்சேகமே அற்று பிரிவே இல்லையா அதாகி அந்த பிரிவை நாங்கள் அறிய முடியாதபடி அத்தியந்த அப்புருஷார்த்தத்துல எங்களை வீழ்த்தினது ஆர் பண்ண காரியம் அவன் கேட்டுப்பான். என்ன பதில் சொல்ல முடியும்? பிராட்டி பெருமாளுக்கு இருக்கிற கேள்வி இவன் தப்பு பண்ணாங்க, இவன் தப்பு பண்ணதுக்கு ஆறு காரணம்னு கேட்கிறான். அது அவன் காதுபடா அவன் காது கேட்காம பெருமாளுக்கு உணர்த்துறான். அவரை அபராதம் பண்ண வேண்டிய இடத்துல அவனை வைத்தது நம்ம காரியம். இவன் நித்திய சூரியர்களை போல நித்தியானுபவத்தோட கைங்கரியத்தோட பரமபதியா வச்சிருந்தோம். இவனே அவர்களை போல இவன் தப்பு பண்ணாமல் இல்லையா, இவர்களை நாம் வைத்த இடம் இதுவாகிடுச்சு இல்லையா. அது காரணம் என்ன பண்ண போறோம், அவர் சர்ம விஷயங்கள் சொல்ல போறோம் இல்லையா. இல்ல சர்வ அந்தர்யாமியா நீ இவர்களுக்குள்ள புக்கி இவர்களை அபராதம் பண்ணாமல் தடுத்துட்டு கூடாதோ. இதுல இல்ல 4ஆம் மற்றும் 9ஆம் திருவாரூர் இல்ல நன்னாதார் முருவிப்பு நல்லுற்றார் கரைந்தேங்க ஆழ்வார் என்ன பண்ற சம்சாரிகளை காட்டி இதெல்லாம் ஒரு ஈரசு நாடாக இருந்தது. சிலர் நித்திய ஊதியில் உன் பக்கல்லையே இருந்து அனவரதம் பிரிவில்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்க உன்னுடைய சேர்க்கையே என்னன்னு தெரியாம இது உன்னை பிரிந்திருந்து இந்த தாங்கள் பிரிந்திருக்கிறது அறியாத அச்சத்தை அப்புருஷார்த்தப்படுவதே இல்லையா. இது வந்து ஒரு ஈரசு நாடா இருந்ததோ. இப்ப அந்த லோகத்துல நீ அதிபதியோ இந்த லோகத்துக்கு நீ அதிபதி இல்லையோ, இங்க உன்னுடைய சங்கல்பப்படி செய்யலையோ, இல்ல இந்த லோகத்தை பொறுத்தவரை நீ தனியா நிற்கிறனா கருணை எடுத்து போனவனோ, அதனால எனக்கு தெரியாது. இப்ப இவர்களும் உன்னுடையதான பரிபூர்ணமான அனுபவத்தை பெற்று இவர்களும் கைக்கிறது உஜீவனா அதுக்கு வழிபாடுன்னு சொல்லணும். ஆழ்வார் பெருமாளிடத்துல பிக்காம பெருமாள் சொல்ற ஆழ்வீர் உனக்கு தெரியாது, இவர்களுக்கு புருஷார்த்த பிரதானம் பண்ணும் நித்திய சூழலுக்கு துல்லியமா இவர்களையும் வைக்கணும் தான் என்னுடைய ஆசை. அதுக்கு இவர்களுக்கு ருச்சி உண்டாகணுமே, ருச்சி உண்டாக்கி கொடுத்தால்தான் புருஷார்த்தமாகும். இவர்களுக்கு ருச்சி உண்டாக இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு நான் கொடுத்தேன்னாங்க அது அவர்களுக்கு புருஷார்த்தமாக. அவர்கள் தங்கள் ருச்சியினால் பரிகிரகித்து கேட்டு நான் கொடுத்தாதான் புருஷார்த்தமாகும். நானா இதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன்னாக்க அது புருஷார்த்தம். ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு, அவர் ஒரு என்ன விஸ்வபாரதின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அந்த வீடு ரொம்ப இயற்கையான யூனிவர்சிட்டி சாந்தி நிகேதன். அதுல ஒரு தூரம் அவர் காந்தி போயிருந்தார். அவர் போயிருந்த போது அவர் சொன்னார், இங்க இருக்கிறவர்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு பரிபூர்ணமான இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கேன், சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரா. காந்தி சிரிச்சாரா. என்னன்னு கேட்டா இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப டிபெண்டன்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா இண்டிபெண்டன்ட் சுதந்திரம் கொடுத்து அவ எடுத்துக்கிறது இல்லை, அவளா எடுத்துட்டா தான் அது சுதந்திரம். நான் இவங்களுக்கு சுவாதந்திரியத்தை கொடுத்துருக்கேன்னாக்க நீ கொடுத்த சுவாதந்திரம் அவளை எடுத்துட்டா தான் அது சுவாதந்திரியம். அது மாதிரி ஈவன் இச்சித்து ஆசைப்பட்டு புருஷர்களாலே அர்த்திக்கப்படுவதுதான் புருஷாரம். அது இவர்களுக்கு ருச்சி உண்டாகல. அனாதி காலமாக நானும் இவர்களுக்கு ருச்சி உண்டாக்க பார்த்து சாஸ்திரங்களை எல்லாம் பிரவர்த்தனம் பண்ணி அப்புறம் நாமே வந்து அவதரித்து நம் திருமையை காட்டி இத்தனை பண்ணினோம். இவர்களுக்கு ருச்சி உண்டாக்க முடியாமல் நான் கண்ண நீரோடு கைவாங்கி இருக்கிறேன். இவர்களுக்கு ருச்சியை உண்டு பண்ண முடியாம நானும் ரகசியத்துல அழுது இல்லையா என் வேதனையை தீர்த்துருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இப்ப நீ இவர்களுக்கு புருஷார்த்தம் கொடுக்கணும்னு சொன்னா இவர்களுக்கு நீ ருச்சியை உண்டாக்கப்பாரு.
இல்லையா? இவர்களுக்கு ருச்சி உண்டான புருஷார்த்தத்தை நாம் கொடுக்குறோம், அந்த காலத்தை நீ செய்து பாரு, இவர்களுக்கு இல்லையா நீ கேட்கிற புருஷார்த்தம் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அப்புறம் ஆழ்வார் யோஜனை பண்ணேன், இவர்களுக்கு ஏன் புருஷார்த்த ருச்சி தோன்றல? இவர்களுக்கு புருஷார்த்தத்தில் ருச்சி தோன்றாமைக்கு காரணம் இவர்களுடைய அந்நிய தேவதா சம்பந்தமும் இவர்களுடைய அந்நிய புருஷார்த்த வாஞ்சையுமாக இருக்குன்னு பார்த்து அதை போக்குவோம் பார்த்து அடுத்த திருவாழ்மொழி ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாத வந்து நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருப்பூர் ஒருவரோள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற செய்வன் நாடுகிறேன் அப்படின்னு இது அந்த திருவாழ்மொழிக்கு சங்கதிக்கா நன்னாதார் முடிவெடுப்பேன் என்று ஒன்றும் தேவுக்கு சங்கத்திக்காக சாச்சேன். அப்போ அது கேட்கிற இதென்ன இரு நாடாகிறது, அவர்கள் பெற்றது இவர்களும் பெற வேண்டவன் கேட்கிறார். அண்டெண்ணை புறம்போக்கி இன்றெண்ணை பொருளாக்கி என்னை தன்னை எண்ணுள் வைத்தாய் அண்டெண்ணை புறம்போக்கி என் செய்து கொள்வோம் என் செய்வான் கொள்வோம் கேட்டார். இது பெருமான் சொல்ல முடியாத சங்கடமான கேள்விதான் கேட்கிறார். இன்றைக்கு என்னை ஒரு பொருளாக்கி உன்னை கொண்டு என்னுள் வைத்தியே, இவ்வளவு காலமா நான் உனக்கு சேகப்பூத்தினா தான் இல்லையா இல்லையா உனக்கு அதீனமாக தான் இது முன்னாலேயே நீ செய்யாமல் போனது ஏன்னு கேட்கிற. இதுக்கெல்லாம் இல்லையா பெருமான் நிருத்தரனா அது மாதிரி இப்ப பெரிய பிராட்டியார் கேட்கிற இல்லையா என்ன கேட்க போறான் அவன் கேட்டான். இவன் கேட்கிற எழுதி பதில் இருக்கா அவங்ககிட்ட அந்த இடத்துல வீட்டுல சாதிக்க அதுக்காக தான் கண்ணனுக்கு பெருமாளுக்கு கிருஷ்ணாவதார பெருமாளுக்கு உதங்கன்னு ஒரு அவன் பெருமாளுக்கு ரொம்ப நெருக்கமானவன் இல்லையா. அவன் பெருமாளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கும் இல்லையா, உமக்கு எல்லாரோடையும் சாப்பிட்டு சம்பந்தமானது ஒத்திருக்க நீ பாண்டவர்களுக்கு பட்ச வைத்துக் கொண்டு துரியோதனாக ஏன் அடிச்சுன்னு கேட்க. பெருமாள் சொன்னார் அதுக்கு என்ன பண்றது, அவர்கள் துஷ்கிருத்துகள், அவர்கள் தங்களுடைய பந்துக்கள் வாழ்ந்தால் தான் வாழ மாட்டோம்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட இந்த கெட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருந்தா பாண்டவர்கள் ராஜ்யம் கிடைக்காட்டாலும் போதும் இல்ல அவர்களும் யுத்தம் பண்ண வேண்டாம் நல்ல சாத்விக சுபாவம் உடையவராக இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு இப்ப பட்ச வைத்துக் கொண்டு கெட்ட எண்ணம் உள்ளவர்களாக இவரை அழித்தேன் பெருமாள். அவன் கேட்டான் அவர்களே நல்ல எண்ணம் உள்ள இவரே கெட்டவனா, அவர்களுக்கு அந்தரியாமி நீதானே இவர்களுக்கு அந்தரியாமி நீதானே இல்லையா. அப்ப அவர்களை போல இவர்களையும் சாத்துக்கமான எண்ணம் உள்ளவர்களா பண்ணி இவர்களை அழிக்காம காப்பாத்திருக்கலாம். அது சொன்னா இல்ல அவருடைய கர்மாக்காரனே இவரு கர்மாங்கிறதுனா நீதானப்பா இல்லையா, உன்னுடையதானே இல்லையா சந்தோஷம் தான் புண்ணியம், உன்னுடைய கோபம் தானே இல்ல பாப்பம், இதெல்லாம் எல்லாம் உன்னை பொழுது இதெல்லாம் நீ செய்த காரியம் தானே இல்லையா. கடைசியில நீ பாண்டவர்களுக்கு பட்டபடி சொல்லி இவர்கள் நிரசித்து தப்பு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேல பெருமாள் பதில் சொல்ல மாட்டாதவனாக ஒரு உதங்கிற இங்க வரும் அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பணம் காண்பிச்சான். அதை பார்த்தார் அதனுடைய அழகுல மயங்கி அந்த போக்கியத்தில் ஈடுபட்டு அது வந்து கேள்வி கேட்கறதையும் விட்டுட்டான். டைவர்ட் பண்ணி விட்டார். அது மாதிரி இப்ப இந்த கேள்வி கேட்டாலும் என்ன பதில் சொல்ல போற. அதனால இல்லையா பிராட்டியானவள் இல்லையா இவன் கேட்க போற கேள்வியும் அதுக்கு சொல்ல வேண்டிய பதிலையும் எல்லாரும் எல்லாம் போனா பொருவா உனக்கு பரமபக்தர் கரையவான்னு நீ கூப்பிட்டாங்க. இத இல்லையா சீரார் வலையொலிப்ப செந்தாமரை கையா பெருமாளுக்கு விராட்டி பண்ற சங்கேதம் மகதி குணசமாகவே மானபூர்வம் தயேற்கும் மகதி குணசமாகவே மானபூர்வம் தயேற்கும் பிரதிபத்த சீதார்த்தம் பாப்மனாம் மாமகானம். பெரிய கோட்டு, அந்த கோட்டில் பெருமாள்னா பல விதரண தட்சம் பக்ஷபாதான பிஜ்யம் கரெக்டா அவர்களுடைய கேச விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் சொல்ற ஜட்ஜி மாதிரி அவர்கள் பண்ண புண்ணிய பாக்குற கர்மாக்களை இல்லையா ஆலோசிச்சு அதுக்கு சரியான பல விசாரணம் பண்ணக்கூடிய தட்சம் அதுல சமர்த்தம் பக்ஷபாதான பிஜ்யம் பிரகுண மனுவிதேயம் பிராப்திய பத்மா சகாயம் இல்ல பிரகுண மனுவிதேயம் அர்த்தம் அவனுடைய சர்வகித்பாதி குணங்கள் இருக்கேன் இல்லையா அந்த குணங்கள் தான்
ஒரு பக்கத்துல அதுதான் வக்கீல் ஜூரிகள். இவன் பெரிய பிராட்டியார் பத்மா சகாயம் பெரிய பிராட்டியார் பக்கத்து இருக்க உட்கார்ந்துருக்கான். இப்படிப்பட்டவன் பிராப்திய இப்ப யாரு இந்த கேஸ்ல வாதி பிராசிகூஷன் சைடு பெருமாளுடைய சர்வஜத்வ சர்வசக்தி மத்த சக்தி சங்கல்பாதி குணங்கள் எல்லாம் அதெல்லாம் பிராசிகூஷன். யாரு அக்யூஸ்ட்னா அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார் இல்லையா? அப்படி இருந்த பொழுதிலும் இத்தனை பேருக்கு மத்தியில அவன் பத்மா சகாயம் பெரிய பிராட்டியாரோடு உடனிருக்கிறவன் என்கிற ஒரே கேத்துவை பற்றி கொண்டு நீ என்ன பண்ற? பதிவதசி யதார்த்தம் பாப்பனா மாமக்கானா என்னுடைய பாப்பங்களுக்கெல்லாம் இல்லையா அவைகள்லாம் பெருமாள் பொறுத்து இதெல்லாம் ஒரு தப்பே இல்லைன்னு இந்த ப்ராசிக்யூஷன் சைட தள்ளி இந்த டிஃபென்ஸ் சைடு இருக்கிற பெருமாள் என் பக்கமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியா? என்னுடைய கேஸை தயாதேவியான நீயே பிரதிவதசி யதார்த்தம் பிரதிவாதின்னு அர்த்தம். டிஃபென்ஸ் வாதிங்கிறவன் அபிடேவிட் டிபெண்டன்ட் தான் மனு கொடுத்திருக்கிறது யாரு? வாதி யாரு? இந்த பகவானுடைய சர்வஜத்வாதி குணங்கள்லாம் இவன் இன்னும் தப்பெல்லாம் அயோக்கியம் பண்ணா எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சாட்சி வச்சுட்டு எக்ஸிபிட்லாம் வச்சிருக்கான் இல்லையா? எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த தயாதேவி ஒரே கேள்வி கேட்டு அந்த கேஸை முடிச்சு விடுறான். அந்த கேள்வியை கேட்டு இல்ல அதை கேட்ட பெருமாள் பண்ண பெரிய பிராட்டியை திருப்பி ஒரு தினம் பார்த்தா இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன். இந்த இந்த டிபெண்டன்ட் இருக்காரு இவர் நிரபராதி. இது ரொம்ப அழகா இது ஏவி கோபாலாச்சாரி அவரே வக்கீல். அவர் இந்த கோர்ட்டு சீனை ரொம்ப அழகா இது ஒரு 36, 37 36 அல்லது 37 இருக்கும். பல விதரணதட்சம் பக்ஷபாதான பிக்யம் பிரகுண மனுவிதேயம் பிராப்திய பத்மா சகாயம். பல விதரணதட்சம் பக்ஷபாதான பிக்யம் பிரகுண மனுவிதேயம் பிராப்திய பத்மா சகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிபதசி யதார்த்தம் பாப்மனாம் மாமக்கானாம். இல்லையா? இந்த பெருமாளுடைய சர்வஜத்வாதி குணங்கள் எல்லாம் சேர்ந்து என் பேரை போட்டிருக்கிற மனு. அதுக்கு அத்தனை பேர் ப்ராசிக்யூஷன் சைட்ல உட்கார்ந்துருக்கா பெருமாள் இல்லையா? ஒரே ஒரு தயாதேவியினுடைய ஒரே ஒரு பலம் என்ன இதுக்கு பிரதிவாதம் பண்றதுக்கு கேட்டா பிராப்திய பத்மா சகாயம். பெரிய பிராட்டியோடு உடனிருப்பவனாக இருக்கு. அப்படின்னால முதல்ல இல்லையா இவள் தம்பி பிரதிவாதத்தை சொன்ன உடனேயே பெருமாள் பெரிய பிராட்டியார் பக்கம் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தான். அடுத்த கணம் இல்லையா அந்த கேசையை தள்ளுபடி பண்ணான். அப்படி இல்லையா பெரிய பிராட்டியார் இல்லையா அந்த தயாதேவி கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா அதான் பெரிய பிராட்டியார் கேட்கிற கேள்வி. பெருமாள் நகர்ச்சின் அபராதி இந்த சம்சார மண்டலத்தில் தப்பு பண்ணாதவர்களே கிடையாது. ஏன்னா அவர்கள் இங்க நாம் அவர்கள் இங்க வைத்த காரணத்தாலன்னு சொல்லி அந்த அபராதத்தின் தூக்கி பெருமாள் பேரு போட்டு அவன் நம்மளை ரட்சிக்க முடியாது பண்றான். அதுதான் செந்தாமரை கையால் இல்லையா சீரார் ஒளியொரு வளையொலிப்ப செந்தாமரை கையால் வந்து பிறவாய் அப்படிங்கிறதானது இல்லையா இந்த பெருமாளுடைய தானே இல்லையா சரணாகத ரட்சணமாகிறதானே அந்த குணமானது நம் மேல நமக்கு பலன் கொடுக்க முடியா இல்லையா? பெரிய பிராட்டியா தன்னுடைய சங்கேதங்கள்னால இல்லையா பெருமாளை நமக்கு நம் பக்கல் செய்திக்கிறதான புருஷகாக்க சொல்றது. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகள் இது பிராட்டிக்கு பெருமாள் மேல சொரூபேன இருக்கிறதான வால்லபியம். கண்டம் தமிழ் குழலி அப்படிங்கிறதானது தன்னுடையதான இல்லையா போக்கியத்தினால பெருமாளை வசப்படுத்தி வச்சிருக்கு. இது பிராட்டி பண்ணக்கூடிய புருஷகாரத்துக்கு
பெருமாள் மேல அவர்களுக்குள்ளதான வாழ்ந்து இருக்காங்க. பந்தார் விரலி அப்படின்னு சொல்லி கேவல கிரீடா லீலோபகரணங்களாக இருக்கிற இந்த பத்த ஜீவர்களை எல்லாம் பெருமாளுடைய சுவாதந்திரியத்துக்கு விட்டு கொடுக்காமல் தன் கையில தன் பரிகிரகமாக வச்சிருக்கிறதுக்கே இதுதான் பந்தார் விரலி. இப்படி பெரிய பிராட்டியா பெருமாளையும் நம்மையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இவள் புருஷகாரம் பண்றாள் இருந்து இந்த புருஷகார சப்தத்தை வியாக்கரண சாஸ்திரம் நிரூபித்து கொடுக்கிறது. அதான் கோழி. இந்த புருஷகார தத்துவத்தை பிராட்டி பண்ற புருஷகாரத்தை அப்படியே இன்னபடி காட்டி கொடுக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். அதான் குயில் மாதவி பந்தல்மே 14 குயில்கள் கூறுகிறது. இதெல்லாம் இந்த புருஷகாரத்துடையதான பிரமாணங்கள். இல்ல பிராட்டியா என்ன பண்றா, நம் பக்கல்ல உள்ள பதிவாலே நம்மை இருக பற்றி கொண்டு பெருமாளுக்கு நம்ம இசைவித்து எப்படி கேட்டா உன் மைத்துனன் தேர்வாரு இல்லையா அந்த துவயமந்த உச்சாரண ரூபமாகிற கருணாகதியை அனுஷ்டிக்குமாறு அந்த கருணாகதியை பெருமாள் இல்ல அதை அனாதரிக்காமல் அதை திருச்செவி காட்டி இல்ல நம்முடைய ரட்சணத்தில் ஈடுபடுமாறு பெருமாள் என்ன பண்றா இல்லையா சீரார் வளைவொலிப்ப செந்தாமரை கையார் வந்துகிறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்துல பெருமாள் பிராட்டி புருஷகாரம் பண்ணக்கூடியது. அது ஒரு சங்கேதம். அது பெருமாளுக்கு பிராட்டிக்கு தான் தெரியும். பிராட்டியை தவிர பெரிய பிராட்டியார் தவிர வேற யாரும் புருஷகாரம் பண்ண முடியாது. இல்ல மற்றவர்கள் புருஷகாரம் பண்ணா பெரிய பிராட்டியார் மூலமாக தான் புருஷகாரம் இல்ல பிராட்டி சொல்ற வார்த்தை ஏற்றி பெருமாள் செவியில வேற எதுவும் ஏறாது. திருக்குறள் அழகாவது வேலை சாதிப்பேன் இல்ல ஒரு 90 வயசு தொண்டு ஒரு மாமா ஒரு மாமி கூட இல்ல இந்த மாமா இப்படிப்பட்ட செவிடுன்னு கேட்டா சொல்லுவாங்க டமாறு செவிடு பக்கத்துல போய் அதிர்வேட்டு போட்டா கூட என்னமோ புகையிறதேன்னு சொல்லக்கூடியது. யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு மைக் வச்சுன்னு காது கொண்டு ஸ்பீக்கரை வச்சா கூட காதுல விழ முடியாது. அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அது மாமிகிட்ட சொல்லி இதை மாமிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னா அந்த மாமி கிட்ட போய் பாதி அபிநயத்துல பாதி உதட்டா செவில என்ன சொன்னாலும் ஆஹா அப்படியே கரெக்டா புரிஞ்சு அது முடி பண்ணி இத மாதிரி ஒரு தம்பதிகள் தான் பெருமாளும் பிராட்டி. யார் எது சொன்னாலும் அது பிராட்டி மூலமா சொன்னால்தான் பெருமாள் கேட்க முடியும். இந்த ஏன் மற்ற இந்த புருஷகாரத்துக்கு திருக்குறள் அழகாயிருக்கும். அன்னதாய்கள் நம்ம சொன்ன அன்னதா திருக்குறள் இமிட்டேட்டே பண்ண முடியாது. சொல்ற வார்த்தையை நம்ம சொல்லலாம். அதனால அதை ஒரு நையாண்டியே ஒரு குரல் வச்சுட்டு அவர் சொன்னார்னா அது தனியா அது மாதிரி இன்னொரு சொல்ல முடியாது. ஆனா அவர் சொல்லுவா சொல்ற விஷயத்தை சொல்லலாம். அது சாதிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு தம்பதிகளை பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி பெருமாளுக்கு பிராட்டி சொல்றதை தவிர வேற எதுவும் காதல விடாது. நீர் போய் கரடியா திட்டினாலும் உங்க பேச்சு பெருமாள் காதல விடாது. அத பெரிய பிராட்டியார் எடுத்து அப்படி ஒரு சங்கேதமா சொன்னால்னா போறோம். அதுதான் சீரார் விளைவெளிப்ப செந்தாமரை கையா சீரார் விளைவெளிப்ப வந்து விரவாய் நெஞ்சோ ரெம்பாவாய் இதை பிராட்டி பண்ணக்கூடியதான புருஷக்காரர்கள். மேல குத்து விளக்கு ஏங்கிறதுல அதுல பிராப்தியமான ஆக்காரம் சொல்லும். முக்த பிராப்தியாக ஆனவர் அறைவனை மேல் பூம்பாவை யாகம் புணர்வதுதான் அப்படியே விஸ்தரிச்சிருக்கு இந்த பாசத்துக்கு. அதுதான் கௌஷியத்துக்கு பின்னிடத்திலே பரியங்க வித்யாதிகளில் சொன்ன முக்த பிராப்திய போகத்தை சாதிக்கிறான்னு வீட்டுல வியாக்கியானம் பண்ணிருக்கார். 259ஆம் திருவாய்மொழியில 208ஆம் திருவாய்மொழியில அனைவதரவடன் அதுதான் பிராப்திய ஆக்காரம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பிராப்தித்துவ ஆக்காரம். பெருமாள் எதனால பிராபகமா இருக்கார், பிராட்டி எதனால பிராபகையா இருக்கிறாள். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பிராபகத்துவமான ஆக்காரத்தை 33 சாதித்தார். இந்த 3 பாசனங்களும் ஆகார பிரயோகம் பண்ணாமல் சொல்லக்கூடிய பிராட்டியுடைய புருஷகாரத்துவம், பெருமாளோடு சேர்ந்ததான பிராப்தியத்துவம், பெருமாளோடு சேர்ந்ததான பிராபகத்துவம். முதல்ல பிராப்தி, அப்புறம் தான் பிராப்தி. முதல்ல என்ன வசூல் தெரிஞ்சாதான் பிராப்தியம் எதுவும் தெரிஞ்சாதான் அதுக்கு பிராபகம். பிராப்தியம் எதுவும் தெரியும் எப்படி பிராபகம் தெரியும்? போக வேண்டிய ஊர் எது தெரிஞ்சப்பதான் அதுக்கான பஸ் பிடிக்கணும். இல்ல பஸ் பிடிச்சி கோயிலுக்கு தான் பிராப்தியம் சொல்ல முடியுமா? முதல்ல பிராப்தியத்தை நிர்தேசிச்சப்பதான் பிராபகம்.
முதல்ல டெஸ்டினேஷன் தெரிஞ்ச பண்ணாங்க அது போறதுக்கு அது உத்தேசம் இல்லாத வேகபாண்டா இருக்கிறோம். இந்த பஸ் எங்க போதும் அங்க கொண்டே நிறுத்து அங்கதான் அப்படி இல்லை. முதல்ல பிராப்தியத்தை நிர்தேசம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த பிராப்தம். உபாயம்ங்கிறதான 2 விஷயத்தை அடிப்படையாக கொண்டது. ஒண்ணு பிராப்தியமான புருஷார்த்தத்தையும், 2 பிராப்தமான தன்னை. அது இது 2க்கும் அனுகுணமாக தான் பிராப்தியம் இருக்கு. அது 2க்கும் அனுகுணமாக தான் பிராப்தம். What is the destination? 2 what are the capabilities of the person traveling? இது ரெண்டையும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் தான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நிர்ணயிக்கணும். இந்த அர்த்தபட்சத்தையே ஐ திங்க் ஒரு டிராவல் பிளான் பண்றதா அழகாக காட்டு. அதான் அங்க போய் என்ன பண்ண போறோம்னு தெரியணும். ஒன்றும் முக்கியமான காரியங்கள் விட்டுலாம். அதனால போய் அங்க அனுபவிக்கக்கூடிய நித்திய சூரியர்களோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதான போகத்தை தெரிஞ்சுக்கணும். கடைசியில பிராப்தி விரோதி அது தெரிஞ்சதான் டிக்கெட் புக் பண்ண முடியும். இல்லைன்னா அது அர்த்தமா போகும். இவன் பாட்டுக்கு டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுன்னா அன்னைக்கு அங்க பந்தா இருந்ததுன்னா. அதனால பிராப்தி விரோதிகளும் தெரிஞ்சுதான் இது 5 தெரிஞ்சால்தான் இல்ல உபாயத்துக்கு அனுஷ்டானத்துக்கு அனுகுணமா இருக்கும். இந்த டிராவலை வச்சே சொல்லுவேன். நாளைக்கு ஒரு பாசம் பின்னால்தான் இருக்கும். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தப்பட்டு சேனத்தின் மேலே ஏறி கொத்தளர் பூங்குழல் மப்பின்ன பொங்கமேல் வைத்து கிடந்த மனமாறுவா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ முன்மனாளனை எத்தனை போதும் துயிலொட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவார்த்தகில்லாயான் தத்துவம் என்று தகமேலோன் என்பாவாய் கோத பிறந்தவோன் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியான் நல்லவத்தர் வாழும் ஊர் நான்மறைகளோடும் ஊர் வில்லுவத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் இந்த மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் ஒன்று திருவாடி கூறத்து ஜகத்து வித்தாள் வாழியே திருப்பாமை 30 செட்டினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே 143 வைத்தாள் வாழியே அதங்கற்கே கண்ணி உகந்தல் மறுபார் திருமல்லி வடநாள் வாழியே பண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே கவிதார்த்திக சிம்மாத கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நம வாதி திவிரோபங்க பஞ்சாமர பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாத்யத்திரம் ஜீகதாம் புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தான துரந்தர ஆதிமன் நடகோபாகி யதீந்திரோ ஜெயதாத் புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி நுசும்பலிய பாதுகா சேவக ஸ்ரீமன் நடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே சிவசுகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகாய நம. நாளைக்கு சொல்லிட்டேன். நாளைக்கு